ஆகஸ்ட் 16 2023 தி ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ். நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது பிரைம் மினிஸ்டர் ரெட் ஃபோர்ட்டில் இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுவாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சை பார்க்கலாம், என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு. டெலிவரி இஸ் லாஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச், அதாவது இந்த லோக்சபா டேர்மில் லாஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச், த லாஸ்ட் அஹெட் ஆஃப் 2024 லோக்சபா எலெக்ஷன். அடுத்த வருஷம் லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால தான் லாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, அதை மைண்டில் வச்சு லாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மேட் a strong pitch for his return to the rampart of the Red Fort next year. Nothing that he came to power in 2014 promising change and was elected again in 2019 on the basis of his government's performance. Mr. Modi said he would present a report card of India's achievements in 2024. ஆக்சுவலாக வந்து நத்திங் இல்லை, நோட்டிங். அதாவது 2014 அவர் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி மக்கள் வந்து அவர் தேர்ந்தெடுத்ததாகவும், 2019 அந்த கவர்மெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ்னால மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும், 2024 நாங்கள் எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டோட வருவோம், அதாவது நாங்கள் திருப்பியும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் ஆன் August 15 அட் திஸ் வெரி ரெட் ஃபோர்ட் ஐ வில் ஸ்பீக் ஆஃப் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. நாட்டினுடைய வெற்றிகளை வந்து பேசுவோம். த பொட்டன்ஷியல் அண்ட் ரிசால்வ் ஆஃப் அவர் பீப்புள் அண்ட் தேர் சக்ஸஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். லாஸ்டிங் 89 மினிட்ஸ் வந்து பேசியிருக்காரு. மிஸ்டர் மோடி added his guarantee that in his next term India would be the third largest economy. அடுத்த தடவை அவர் வரும்போது இந்தியா வந்து மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குமா. டெவலப் ஃபர்தர் the country should rid itself of 3 big obstacles. நாட்டுக்கு 3 பெரிய தடவை இருக்குது. நம்பர் 1 கரப்ஷன், ரெண்டாவது டைனாஸ்டி பாலிட்டிக்ஸ், அதாவது குடும்ப அரசியல் சொல்லுவாங்களா அது, அண்ட் அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ். ஆக்சுவலி அப்பீஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, த ஆக்ட் ஆஃப் கிவிங் த அப்போசிங் சைட் இன் அன் ஆர்குமெண்ட் ஆர் வார் அண்ட் அட்வான்டேஜ் தட் தே ஹேவ் டிமாண்டட் இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் ஃபர்தர் டிஸ்அக்ரிமெண்ட். அது 2 குரூப் இருக்காங்க, 2 குரூப் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த ஆப்போசிஷனை டவுன் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதை தான் வந்து அப்பீஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பாலிடிக்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி விதமாக சொல்கிறாங்க. எதிர்கட்சிகளை தாக்குற விதமாக பேசுகிறது. இந்த மாதிரியான அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் நாட்டினுடைய 3 முக்கியமான தடைன்னு சொல்கிறாரு. He reiterated his assurance in parliament that the country was with the people of Manipur which has been in the grip of ethnic violence. அதாவது எத்னிக் அப்படிங்கிறது இந்த இன சம்மந்தப்பட்டது, சரியா? இந்த இன சம்மந்தப்பட்ட வன்முறையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மணிப்பூருக்கு நாங்கள் கூட இருப்போம், பாராளுமன்றம் நாடும் வந்து திருப்பி வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. The union and state governments are working together to bring peace there. அங்கே வந்து அமைதியை கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்றாரு. ஸோ இதோட கண்டினியூஷன் பேஜ் நம்பர் 12 இருந்துச்சு. ஸோ பேஜ் நம்பர் 12லையும் எடிட்டோரியலையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 பார்த்துட்டு அப்புறம் எடிட்டோரியல் பார்க்கலாம். இந்த நார்த் ஈஸ்ட் எஸ்பெஷலி இன் மணிப்பூர் எ பீரியட் ஆஃப் வயலன்ஸ் ஹஸ் என்சூர்ட், மெனி பீப்புள் டைட், மெனி ஆஃப் அவர் மதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் டிஸ்ரெஸ்பெக்டட். அதாவது வடகிழக்கு பகுதியில் உள்ள குறிப்பிட்ட மணிப்பூரில் வந்து நிறைய வன்முறைகள் நடக்குது. இதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நம்மளுடைய சகோதரிகளும் தாய்மார்களும் வந்து அவமானப்படுத்தப்பட்டனர். ஆடிங் தட் தேர் ஹாஸ் பின் நியூஸ் ஆஃப் பீஸ் பீயிங் ஸ்லோலி எஸ்டாப்ளிஷ் இன் த பாஸ்ட் ஃபியூ வீக். கடந்த சில வாரங்களாக அமைதியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைநாட்டிட்டு வரோம். த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் டு ரிசால்வ் த இஷ்யூ அண்ட் எஸ்டாப்ளிஷ் பீஸ். அதே தான் சொல்கிறார். மத்திய மாநில அரசுகள் 2 பேர் சேர்ந்து அங்கே அமைதியை கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. Among the new initiatives by his government, the Prime Minister announced that the interest rate subvention will be given to the urban poor to buy houses. So what is interest rate subvention அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க, இது ஒரு பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம ஜென்ரல் பீப்புள் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை போய் லோன் வாங்குகிறோம். ஸோ லோன் வாங்கும்போது பேங்க் என்ன கொடுப்பாங்க, நம்ம பேங்க் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் வந்து பேங்க்குக்கு வந்து லாபம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும், கடைசியாக நம்ம வந்து அசல் கொடுக்கணும், வட்டி அசல் 2 நம்ம கொடுக்கணும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய இடங்களில் பீப்புளால் அந்த வட்டி கட்டுற முடிகிற அளவுக்கு வந்து இருக்க முடியலை, எலிஜிபிளாக இருக்க முடியல. அந்த வட்டி வந்து அவங்களுடைய அன்றாட லைஃப் வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் பேங்க்குக்கு இதுதான் லாபம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீப்புளுக்கு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, வட்டி கொடுக்க வேணான்னு சொல்லாமல், இப்போ 7% வட்டி போகிறான்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 5% வட்டி கட்டினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேங்க்கு 2% இழப்பாச்சு அப்படின்னு கேட்டால், அந்த 2% நான் உனக்கு தரேன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்துடும். இதுதான் வந்து இப்போ டோட்டலாக வந்து என்ன ஆகிடுச்சு, 7% ஆச்சுல, ரைட்டா? இப்போ இந்த பீப்புளுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆச்சு, பேங்க்கோட ப்ராஃபிட்லேயும் கை வைக்காத மாதிரி ஆச்சு. இதுக்கு பேர் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். ஸோ இது வந்து நகரப்பகுதியில் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு வீடுகள் வாங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை கொண்டு வர போகிறதா பேசுகிறாங்க.
Under the Vishwakarma Yojana to be launched next month, those with traditional skills and crafts will be allocated 1300 crore to 1500 crore to encourage them in their craft. விஸ்வகர்மா ஸ்கீம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கைவினை கலைஞர்களுடைய பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, கைவினை கலைஞர்கள் பொருட்கள் இது எல்லாருடைய அளவு, தரம் மற்றும் ரீச் வந்து எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணுறோம்ல, இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா. ஸோ கைவினை கலைஞரை மெயினாக கை வச்சுது அதை யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க. என்கரேஜ் தம் தேர் கிராஃப்ட், அவங்களுடைய அந்த கைவினை பொருட்களில். மிஸ்டர் மோடி ஹஸ் ஆல்சோ அனௌன்ஸ்ட் எ ப்ரோக்ராம் டு ட்ரெயின் விமன் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் டு யூஸ் அண்ட் ரிப்பேர் ட்ரோன்ஸ். அதாவது இந்த சுய உதவி குழுக்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த சுய உதவி குழு உள்ள பெண்களுக்கு ட்ரோன்ஸுடைய பயன்பாடு மற்றும் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வந்து வழங்கப்படும். ஏன்னா ட்ரோன்ஸ் வந்து உடைய தேவை வந்து இன்றைக்கி அதிகரிச்சிட்டே இருக்குது. நிறைய இடங்களில் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல யூஸாக இருக்கும், வெவ்வேறு ஃபீல்டில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. விச் வில் பி டிப்ளாய்ட் இன் அக்ரிகல்ச்சர். பாருங்கள், அக்ரிகல்ச்சர் ஒர்க்லேயும் யூஸ் பண்ண முடியும். We also have kept a goal of making 2 crore Lakpati Didis, sisters with at least 1 lakh in resources. அதாவது லட்சாதிபதி பெண்களை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த நம்பர் ஆஃப் ஜன் ஔஷாதி கேந்திராஸ். ஔஷாதினா இங்கே வந்து மருந்துன்னு அர்த்தம், மருந்து பொருள்னு அர்த்தம். சரியா? ஸோ அவங்க வந்து மருந்துகளை ஏற்படுத்துறதுக்காக ஜன்னா மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லி பிரதான் மந்திரி பாரத் ஜன் ஔஷாதி யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக மலிவு விலையில் மருந்துகள் கொடுக்குறாங்க. பீப்புளுக்கு வந்து மலிவு விலையில் மருந்து கொடுக்குறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். இதை வந்து அது கேந்திராஸ்னால் சென்டர்னு அர்த்தம், மையங்கள்னு அர்த்தம். இது வந்து 10,000 மையங்கள்லேருந்து 25,000 மையங்களை வந்து உருவாக்க போகிறோம். ஸோ தட் இந்த மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய மருந்துகள் வந்து பீப்புளை ரீச் பண்ணும். மில்லினியம் ஆஃப் ரிஜுவனேஷன் ஸ்ட்ரெஸ்ஸிங் தட் த டினிட்டி ஆஃப் டெமோக்ரஸி அண்டு டைவர்சிட்டி வாஸ் த கண்ட்ரிஸ் கீ ஸ்ட்ரென்த். ட்ரினிட்டினா மும்மைகள்னு அர்த்தம். அதாவது டெமோக்ரஃபி மக்கள் தொகை, டெமோக்ரஸி மக்கள் ஆட்சி மற்றும் டைவர்சிட்டி நாட்டினுடைய அந்த பன்வகைமை, இதுதான் வந்து நாட்டினுடைய மிகப்பெரிய பலங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. த பிரைம் மினிஸ்டர் செட் இட் வாஸ் த யூத் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஹூ வுட் ப்ராப்பல் இந்தியா டு ஸ்ட்ரென்த் அண்ட் த ஃபவுண்டேஷன் ஃபார் அ ரெஜுவனேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் 1000 years. எல்லாம் 100-200 தான் பேசுவார் தலைவர். 1000 yearsக்கு போய்ட்டு அப்படி. அதாவது இந்தியாவினுடைய ஒர்க்கிங் ப்ரொஃபஸர்ஸும் யங்ஸ்டர்ஸும் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்தியாவினுடைய வலிமையான அடித்தளம் அமைக்க போகிறாங்க. எதுக்கு? அடுத்த 1000 வருஷங்களுக்கான ரெஜுவினேஷனை வந்து, ரெஜுவினேஷனாக நிலத்தை நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம தான் வந்து உருவாக்க போகிறோமா, நம்ம தான் உருவாக்க போகிறோமா. 2100 உலகம் தாண்டுமானே தெரியல. சரி, ரைட், ஓகே, தாண்டும். இதுதான் வந்து இப்போ ஆப்டிமிசம் பெசிமிசம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. அதெல்லாம் தாண்டும், ஏன் தாண்டாது அப்படின்னு சொல்கிறார். இந்தியாஸ் ஃபியூச்சர்ஸ் எக்கனாமிக் பவர் வில் மெயின்லி accrue from Tier 2 and Tier 3 towns and a new middle class which will propel the country into the league of developed nations as early as in 2047. இந்தியா 2047க்குள்ளே டெவலப்டு கண்ட்ரியோட அமைப்புக்குள்ளே இணைஞ்சிருவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த டெவலப் கண்ட்ரியாக இந்தியா இருக்கும். அதில் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், புதுசாக உருவாகக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. தெர் ஆர் நோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். ஆனால் இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தேர் இஸ் நியூ கான்ஃபிடென்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து புது ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அவர் அஸ் எ வார்னிங், Prime Minister Modi noted that modern India still remembers that the country was attacked about 1000 to 1200 years ago. மாடர்ன் இந்தியாவுக்கு தெரியும், இப்போ உள்ள இந்தியர்களுக்கும் தெரியும், 1000-1200 வருடங்களாகவே இந்தியா வந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன் மைனர் கிங் ஆஃப் அ ஸ்மால் ஸ்டேட் லாஸ்ட் a war and we did not realize that the consequences of it will last for centuries. A trap of slavery lasting 1000 years. அதாவது ஒரு சிற்றரசர் வந்து ஒரு போரில் தோற்றினால அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனுடைய விளைவுகள் பல நூற்றாண்டுகளாக இருந்துச்சு. இது நமக்கு வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலாகவும் நமக்கு ஒரு அடிமைத்தனத்தை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு வகையில் உண்மை தான். நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அடிமை மென்டாலிட்டி வந்து இருக்குது. அதில் சிம்பிளாக சொல்லாமே, பார்லிமெண்ட் வந்து ஓப்பனிங் ஆகிற டைம் எப்போது? 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். 11 AM to 6 PM. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் 10 மணிக்கு தானே ஓப்பன் ஆகும். பார்லிமெண்ட் மட்டும் ஏன் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது? ஏன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டோட செஷனு? பிகாஸ் இட் இஸ் அ பிரிட்டிஷ் சேவரி மென்டாலிட்டி. பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவை ரூல் பண்ணும்போது 11 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அப்போ தான் அவங்க ஊரில் விடியும். சரியா? இப்போ நம்ம ஊரில் ஏதாவது நடக்கணும் போகணுன்னா கூட அவங்ககிட்ட இருந்து கேட்கணும்ல, பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கணும்ல, நிறைய விஷயங்கள் செய்யணும்ல.
அதுக்கு ஏதுவான வகையில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 11 மணிக்கு வந்து வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நமக்கும் அவங்களுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 5.5 மணி நேரம் லேக்கில் இருக்கும். நம்ம 5.5 மணி நேரம் முன்னாடி இருப்போம், அவங்க 5.5 மணி நேரம் பின்னாடி இருப்பாங்க. அப்படி வச்சுருந்தாங்க, சரியா? பட் இதை வந்து பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்னு சொல்லிடுவாங்க. கேட்டால் நம்ம இதை பற்றி பேசினா வந்து பாராளுமன்றத்தோட சிறப்புரிமையை மீறிட்டேன்னு சொல்லி நம்ம மேலே கேஸ் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரைட், ஓகே. இது வந்து இதை 10 மணி ஆக்கலாமே, 10 to 6 ஒர்க் பண்ணலாமே. அவங்க ஆல்ரெடி பார்லிமெண்ட்டோட ப்ரொடக்டிவிட்டி நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கு இல்லையா, மாற்றலாமே. இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னு தெரியல. கேட்டால் அது பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக கன்வென்ஷன் பயன்படுற வரைக்கும் தான் அது கன்வென்ஷன் ட்ரெடிஷன் எல்லாமே. அது பயனை விட எப்போ பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துதோ அந்த ட்ரெடிஷனை நம்ம கொஞ்சம் கூட பின்பற்றணும்னு அவசியமே இல்லை. சதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து என்ன பண்ணாங்க, அது ஆதி காலத்துலேருந்து ட்ரெடிஷன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறது தான். அந்த ட்ரெடிஷன் சரியா இப்போது தப்பு இல்லையா? ஸோ எல்லா ட்ரெடிஷன்ஸையுமே ஃபாலோ பண்ண முடியாது. அந்த வகையில் தான் இதுவும். இதை பற்றி பெரிய அளவில் எந்த ரிஃபார்ம்ஸுமே கொண்டு வரல. பார்லிமெண்ட்டோட டைமிங்கில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமா என்னோட பர்சனலாக விஷயம். நான் படித்த வரைக்கும் நான் ஏன் அதை மாற்றவே இல்லை, ஏன் மாற்றத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா இவங்க 24 இவங்க வந்து 365 நாள் வேலை பார்க்க போகிறது இல்லை. 3 செஷன் தான். இந்த 3 செஷன் தான் ஒர்க் பண்ண போகிறாங்க, ரைட்டா? அந்த 3 செஷன்லையுமே சில பில்ஸ் எல்லாம் வந்து பட்ஜெட் செஷன்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு ஹவுஸை வந்து அட்ஜர்ன் பண்ணிடுவாங்க. அந்த ஹவுஸ் கொஞ்ச நாளைக்கு இருக்காது. அது செஷனே வர்றதே கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள் வர்றதுலேயுமே கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா லீவில் போயிடுவாங்க. லீவுனா அட்ஜர்ன்மெண்ட்டில் போயிடுவாங்க, சரியா? ஹவுஸ் அட்ஜர்ன்மெண்ட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டி எப்போ வந்து சொல்லுதோ அப்போ தான் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ 10 to 6 போடுங்களேன். 10 to 6 போட்டாங்க அப்படின்னா நிறையா நாள் வேலை பார்க்கலாம். அண்ட் செஷன்ஸோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆடியன்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் எதுக்கு போடுறாங்க? பார்லிமெண்ட்டில் அவையில் இல்லாதப்போ தான் போடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த பார்லிமெண்ட்டோட ஆக்டை பைபாஸ் பண்ணுறதுக்காக தான் ஆடியன்ஸ் போடப்படுதுன்னு சொல்லி நிறைய இடங்களில் விமர்சிக்கப்படுது. இது தேவையே இல்லையே. பார்லிமெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸை, பார்லிமெண்ட்டோட ஒர்க்கிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆர்டினன்ஸ் போடுறதுக்கான தேவை வந்து குறைஞ்சி போயிடும் இல்லையா? அவசர சட்டம் தான் அதோட பேர். அவசரத்துக்கு கொண்டு வரதான் சட்டம். அப்போ அந்த அவசரமான சூழ்நிலையை நம்ம வந்து உருவாக்கக்கூடாது இல்லையா? அந்த சூழலை வந்து தவிர்க்கணும். இப்போ போர் வருது, இல்லை நாட்டுக்கு ஏதாவது நிதி நெருக்கடி வருது, அது அவசரமான சூழல். பார்லிமெண்ட் டைமில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டினன்ஸ் போடுறது வந்து எந்த வகையிலையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முழுமையான ஒரு நியாயம் இல்லாத விஷயம். ஓரளவுக்கு அது ஓகே. பட் பார்லிமெண்ட்டோட எஃபிஷியன்சியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா கேட்கலாம். இதெல்லாம் நீங்கள் எழுதலாங்க. பார்லிமெண்ட்டோட ப்ரொடக்டிவிட்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பார்லிமெண்ட்டோட ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா, பார்லிமெண்ட்டோட ப்ரொடக்டிவிட்டியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி மான்சூன் செஷன் வச்சு பேசினாங்க. அதில் கூட நம்ம பார்த்தோம், இவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சிவியர் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நிறைய பேர் இருந்துச்சு வெளிநடை பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் பார்லிமெண்ட்டால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம குறிப்பிடலாம், இல்லை பார்லிமெண்ட்டோட டைமிங் இன்க்ரீஸ் பண்ணலாம். 11 மணிக்கு ஆரம்பிக்கிறத 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். did away with the parliamentary convention of starting parliamentary session from 11 AM அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கூட ஒரு இதையும் ஆட் பண்ணலாம். பிரிட்டிஷோட கொண்டு வந்த விஷயத்தை நம்ம மாற்றணும். ஸோ 11 மணிக்கு ஆட் பண்ணால் 10 மணிக்கு ஆட் பண்ணலாம். பார்லிமெண்ட்ரி செஷன்ஸுக்குன்னு ஃபிக்ஸ்டு டேஸ் வந்து ஒதுக்கலாம். இவ்வளோ நாள் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அது இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு லிமிட்டாக தான் வச்சுருக்கான். இவ்வளோ நாளாச்சும் இருக்கும் அப்படி இல்லாமல் நாட் லெஸ் தென் நாட் மோர் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதாவது ஒரு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் 2 செஷனாவது கூடணும், அவ்வளோதான் இருக்கே தவிர இந்த செஷன் இவ்வளோ நாள் நடக்கணும் அப்படின்னு எந்த ஃபிக்ஸுமே கிடையாது. பிஸ்னஸை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாம் கூடுவாங்க, பேசுவாங்க, போவாங்க, இந்த மாதிரி நடக்கும். ஸோ தட் பார்லிமெண்ட்டால் எக்ஸிக்யூட்டிவாக இன்னும் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்ட்ரோல்டாக வைக்க முடியும். உண்மையான டெமோக்ரஸி பார்லிமெண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நம்ம ரெஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம், சொல்லலாம். சரி, ஓகே. கிவிங் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் கவர்மெண்ட்ஸ் ஒர்க் கல்ச்சர், மிஸ்டர் மோடி said that the people's mandate had give him the strength to reform. மக்களுடைய கடமை, மக்களுடைய கோரிக்கை தான் இவருக்கு வந்து வலிமை கொடுக்குது மாற்றங்களை உருவாக்குறதுக்கு. அண்ட் ஃபார் ஹிஸ் கவர்மெண்ட், அவரோட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பியூரோக்ராட்ஸ் அண்ட் அதர்ஸ் டு பெர்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அவருக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் அவருடைய அதிகாரிகளுக்கும் அந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு, நடைமுறைப்படுத்துறதுக்கு ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. As an example, he referred to the 200 crore anti-COVID vaccine doses that were administered to citizens. இதுக்கு உதாரணமாக 200 கோடி கோவிட் வேக்சின்ஸ் கொண்டு வந்தது வந்து குடிமகன்களுக்கு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. 200 கோடி வேக்சின் ஏன் சொல்கிறார்? 120 கோடி தானே இருக்காங்க, ஏன் 200 கோடின்னு சொல்கிறாங்கன்னா இதில் நம்ம டபுள் டோஸ் போட்டோம், அதை ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ இது அவர் பேசின விஷயம். சரி, இப்போ நம்ம எடிட்டோரியல் போகிற என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு பார்ப்போம். இல்லை, பேஜ் நம்பர் 13 அவர் பேசினதோட கிளிம்ஸஸை தனித்தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
பிஎம் அனௌன்சஸ் நியூ ஹவுசிங் ஸ்கீம் ஃபார் அர்பன் புவர், அதை பற்றி பேசியிருக்காங்க. விஸ்வகர்மா யோஜனா சூன் ஃபார் ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ். அடுத்து மோடி லார்ட்ஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபார் their எஃபர்ட்ஸ் டியூரிங் கோவிட். ரெட் ஃபோர்ஸ் இஸ் a diverse audience, G20 presidents and abiding theme. G20 உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. புவர் சுட் கெட் யூரியா அட் த சீப்பர் ரேட்டு சேஸ் மோடி. இப்போ இது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயில் நடந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விஸ்வகர்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபார் ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன், பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்காக கொண்டு வரப்படக்கூடிய திட்டம். நேஷன் ஃப்ரம் ரேம்பார்ட்ஸ் ஆஃப் த ரெட் ஃபோர்ட் அண்ட் டியூஸ்டே அனௌன்ஸ்ட் a scheme ஃபார் ஆர்டிசன்ஸ் விஸ்வகர்மா யோஜனா வித் an allocation of 15,000 crore டு ஹெல்ப் ஸ்கில் டெவலப்மெண்ட் among the youth. இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அதுவும் கரெக்டு தான். இதை அதை மனசில் வச்சும் இதை கொண்டு வர்றாங்க. ப்ராமிஸ்டு ட்ரோன்ஸ் ஃபார் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், குரூப்ஸுக்கு உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு ட்ரோன் ட்ரைனிங், இதை பற்றிலாம் பேசியிருக்காரு. ஃபேமிலிஸ் ஆஃப் வீவர்ஸ், கோல்ட் ஸ்மித், பிளாக் ஸ்மித், லாண்ட்ரி ஒர்க்கர்ஸ், பார்பர்ஸ் அண்ட் அதர்ஸ் வில் பி எம்பவர்டு த்ரூ த விஸ்வகர்மா யோஜனா. இவங்க எல்லாமே இந்த விஸ்வகர்மா யோஜனாவோட பெனிஃபிஷியரிஸ். இதவே சிம்பிளாக கொஸ்டின் கேட்கலாம், விஸ்வகர்மா யோஜனாவோட பெனிஃபிஷியரிஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி. Mr. Modi said that the center was working with women's SCG with the aim of creating 2 crore லாக்பதி DDs. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லட்சாதிபதி பெண்கள் அப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் கொண்டு வராங்க. எல்லாருக்குமே குறைஞ்சபட்சம் 1 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்கிற அளவுக்கு அவங்கள வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. He said that 15,000 women SHGs would be given loan and training for operating and repairing drones. இது எல்லாமே ஏற்கனவே பேசின விஷயம் தான். We will initiate making drone service available for our agricultural work. The opposition was not amused by these promises. CPI General Secretary D. Raja said the PM speech was like an election speech. The speech was full of rhetoric. ரெட்டோரிக்னா சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பேச்சில் தான் வல்லவன் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து அர்த்தம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க, ஆனால் வந்து சின்சியராக நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஐயோட ஜெனரல் செக்ரட்டரி வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து என்ன பேசியிருக்காங்க, பிஎம் அனௌன்சஸ் நியூ ஹவுசிங் ஸ்கீம் ஃபார் அர்பன் புவர், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன்ஸ் ஆன் ஆஃபர். கொடுத்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆன் டியூஸ்டே அனௌன்ஸ்ட் a நியூ ஸ்கீம் டு ஹெல்ப் த அர்பன் புவர் build houses in cities. Under this program, they will receive relief in interest rate subvention and loan taken from banks to construct their houses. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். called as interest subvention scheme அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. Addressing the nation from the ramparts of the Red Fort on the occasion of 77th Independence Day, Mr. Modi said that the weaker section who lived in cities faced a plethora of problems. அதாவது நகரங்கள் வாழக்கூடிய நலிவடைந்த பிரிவினர் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பிளத்தோரா அப்படின்னா ஹியூஜ் அப்படின்னு அர்த்தம், எக்ஸசிவ் அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்று அதிகமாக இருந்தால் அதை பிளத்தோரா அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். புவர் ஃபெசிலிட்டிஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஆர் ட்ரீமிங் ஆஃப் பையிங் தேர் ஓன் ஹவுசஸ். We are coming up with a new scheme in the coming years that will benefit those families that live in cities but are living in rented houses or slums or chaws and unauthorized colonies. அது நகரப்பகுதிகளில் வீடு இல்லாமல் அல்லது வாடகை வீடுகளில் இல்லை சேரி பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி வீடு கட்டுறது கொண்டு வர்றோம். The Prime Minister said that if this section wanted to build their own houses, the government would assist them with the relief in interest rates and loan from bank that would help them save lakhs of rupees. அதாவது பல லட்சங்களை மிச்சப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவோம், அவங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட. Flagship mission, the government already has a scheme to address the housing shortage for the urban poor called Pradhan Mantri Awas Yojana Urban, which was launched in 2015. ஸோ பாருங்கள், நகர்ப்புற பகுதிகளுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் பேர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்னா வீடு, ஆவாஸ் யோஜனா அர்பன். The PMAUY is a flagship mission of the government which is implemented by the Housing and Urban Affairs Ministry. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தினால கொண்டு வரப்பட்டது. The mission aims to address the urban housing shortage among the economically backward section. பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருடைய வீட்டு வசதி பற்றாக்குறை போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். இன்க்ளூடிங் த ஸ்லம் டல்லர்ஸ், சேரி பகுதியில் வாழ்கிறவங்களும். புக்கா ஹவுசஸ்னால் நம்ம குடிசை இருக்கு இல்லையா, குடிசைகளில் ரொம்ப கம்மியாக இருக்க வசதிகள் இருக்கக்கூடிய வீடுகளை வசிக்கிறத புக்கா ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ஊரில் புக்கா ஹவுஸ், நம்ம ஊரில் குடிசை. டு ஆல் எலிஜிபிள் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பை 2022. த ஸ்கீம் பீரியட் தோ நவ் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க 2024 டிசம்பர் வரைக்கும். டு கம்ப்ளீட் ஆல் த ஹவுசஸ் சாங்ஷன்ட் வித்தவுட் சேஞ்சிங் த ஃபண்டிங் பேட்டர்ன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாலஜி. அதாவது 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோடைய ஃபண்டிங் பேட்டர்ன், நிதி வழங்கக்கூடிய முறையும் அதோடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பையும் மாற்றாமல் அந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 75.51 lakh ஹவுசஸ் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட். 75 லட்சம் வீடுகள் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அவுட் ஆஃப் விச் 71.39 lakh ஹேவ் பீன் ஆக்குபைட் டில் நவ். அதில் 71 லட்சம் மக்கள் வந்து 71 லட்சம் வீடுகளில் மக்கள் குடிபுகுந்துட்டாங்க.
த கவர்மெண்ட் ஹேட் இன்ஃபார்ம்டு த ராஜ்யசபாவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் had the largest number of houses completed at 12,87,307. 12 லட்சம் வீடுகள் வந்து கிட்டத்தட்ட ரஃபாக 13 லட்சம் வீடுகள் வந்து உத்தரப்பிரதேசில் கட்டி கொடுத்துருக்காங்க. குஜராத் அண்ட் ஆந்திர பிரதேஷ் வேர் ஹை பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ். அதிகமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸில் குஜராத்தும் ஆந்திர பிரதேஷும் முக்கியமான நாட்கள். 12,87,000, 8,80,000, 8,08,000. The number for Tamil Nadu was 5,30,000. தமிழ்நாட்டில் மொத்தம் 5 லட்சம் வீடுகள். The center has released 1.48 lakh crore assistance to the states, the government said in reply. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 1.5 லட்சம் கோடி வந்து கொடுத்துருக்காங்க ரஃபா அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கார். மோடி லார்ட்ஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபார் their efforts. இது வந்து நான் இப்போ நியூஸில் படிச்சிருந்தேன். அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸை வந்து கால் பண்ணி இன்வைட் பண்ணி ரெட் ஃபோர்ட்டு கூட்டி போயிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டரோட அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சையும் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ஸையும் வந்து கலந்துக்கிறதுக்காக அதில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கோவிட் எஃபெக்ட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இல்லையா அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ். அதனால் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறதுமாக அவங்களுக்கு கௌரவிக்க விதமாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. COVID-19 has taught us the global development is not possible without a human centric approach. அதாவது மனிதர்களை மையப்படுத்திய வளர்ச்சி முறைகளை நம்ம பின்பற்றாமல் உலக மேம்பாடுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் அப்படிங்கிறத இந்த COVID-19 நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. இஸ் அட்ரஸ் டு த நேஷன் ஃப்ரம் த ரேம்பன்ஸ் ஆஃப் த ரெட் ஃபோர்ட் ஆன் த அக்கேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் டியூஸ்டே. இந்த வார்த்தை வரும்போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, காப்பி பேஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கோட்டையிலிருந்து பிரதமர் அவர்கள் சுதந்திர தினத்தன்று உரை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அடுத்து ஹைலைட்டிங் த exemplary contributions of health workers, especially Anganwadi and ASHA workers. ASHA workersனா accredited social health activist அப்படின்னு அர்த்தம். இவங்க யார் அப்படின்னா சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கல்ல, அதே மாதிரி ட்ரெயின்டு சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். அதாவது சமூக சேவை பண்ணுறவங்க. இவங்க ப்ராப்பராக வந்து ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ்லையோ இல்லை பெரிய மெடிக்கல் படிச்சிருக்காதவங்க, பட் இந்த நர்ஸுக்கு அண்ட் அவங்க அந்த மாதிரி ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சின்ன வேலைகளை பண்ணுறதுக்கு பேசிக்காக ட்ரைனிங் எடுத்து முடித்த அவங்கள தான் என்ன ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்கு அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரிடேட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் ஆஷான்னு சொல்லுவாங்க. நீங்கள் தளபதி படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அந்த குழந்தைக்கு ஊசி போட போவாங்க தெரியுமா, ரஜினியோட குழந்தைக்கு. எப்போது அவர் கல்யாணம் பண்ணுவார்ல, அது படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. படம் பார்த்துன்னா தெரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது, என்ன வயசுனா அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஆஷாவோட ரெஃபரன்ஸ் சொல்ல வரேன். அவங்க தான் வந்து அந்த படத்தில் ரஜினியோட அம்மாவை நடிச்சிருப்பாங்கல்ல, ஸ்ரீவித்யா. அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஊசி போட போவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஆஷாவாக தான் இருப்பாங்க. அதுதான் வந்து ஆஷா. அந்த ஆஷாவுக்கு வந்து எக்ஸாம்பிள் அக்ரிடேட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். அவங்க வந்து ஒரு சாதாரண பீப்புள், ஆனால் அவங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதன் அடிப்படையில் அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. Mr. Modi lauded their dedication and persistent efforts in achieving the milestone of over 200 crore COVID vaccine doses. ஸோ அவங்களுடைய பங்களிப்பை வந்து பாராட்டார். 50 nurses along with their family members from across the country were invited a special guest to witness and participate in the Independence Day. சொன்னால இல்லையா 50 நர்சஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு கூப்பிட்டு போயிருக்காங்க. The PM also said that ஜன் ஔஷதி கேந்திராஸ், ஔஷதினா மருந்து, ஜன் ஔஷதினா மக்கள் மருந்தாக மையங்கள் அப்படின்னு அர்த்தம். have given new strength to the middle class by offering cumulative savings to the tune of 20,000 crore. 20,000 கோடி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாம் கோடிக்கணக்கு தான். and promise to expand the network from the current 10,000 to 25,000. இது நம்ம ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்தோம். நோட்டிங் எஃபர்ட்ஸ் டு ப்ரொவைட் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். யூனிவர்சல்னால் அனைவருக்கும்னு அர்த்தம். ஸோ அனைவருக்குமான சுகாதார வழங்கணும், அனைவருக்கும் சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது மிஸ்டர் மோடி said that the government has invested 70,000 crore in ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத்துங்கிறது ஒரு எல்ஐசி, அதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம், லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதுதான். ஒரு ஃபேமிலிக்கு பெர் ஃபேமிலிக்கு 1 இயருக்கு 5 lakh வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்சூரன்ஸுக்கு. ஸோ இது மூலமாக நம்ம என்ன 5 lakh வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம். இது ப்ரைவேட்டு பப்ளிக்னு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்குன்னு ஒரு டிஜிட்டல் கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. டிஜிட்டல் பேஸில் ஆதார் டைப்பில் ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. இந்த கார்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஹெல்த் சர்வீசஸை 3 வகையாக பிரிக்கலாம். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லி 3 தடவை கொடுக்கலாம். டயக்னோசிஸில், ட்ரீட்மெண்ட்டில் இதை 3ஆக பிரிக்கலாம். அதாவது முதல்ல உங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்திருக்கு, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை
அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஆஸ்பத்திரியை நோக்கி போகணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு எண்ணம் வருது இல்லை, இது வந்து முன்னக்கூட்டியும் வரலாம், தாழ்ந்து வரலாம். நான் ஐடியலாக இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறேன், சரியா? நார்மலாக நல்லா இருப்பாங்க, காய்ச்சல் சளிக்கெலாம் அவங்க பெருசாக ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க, நார்மலாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபீல் ஆகும், ரைட் இது இந்த நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். அவங்க ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் போகும்போது பேசிக்காக சில டெஸ்ட் எடுப்பாங்க அண்ட் நம்மளோட சிம்டம்ஸை கணிப்பாங்க. இது மூலமாக இந்த டிசீஸாக இருக்கலாம், இந்த பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் வந்து பிரைமரி டயக்னோசிஸ். இதை பிரைமரி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க, முதல்நிலை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ரெண்டாவது உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உங்களோட டிசீஸு, உங்களுடைய ப்ராப்ளம் இல்லை டிசீஸோ இல்லை ப்ராப்ளமோ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி அதுக்கான கன்வென்ஷனல் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், ரெண்டாம் நிலை சிகிச்சை. இப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிசீஸ் வந்திருக்கு, ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட், இதுக்கான மருந்து, இதெல்லாம் பண்ணணும். உங்களை கொஞ்சம் பெரிய நோயாக இருந்தால் பெட்டில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலே கொடுத்து 10 நாளைக்கு மருந்து சாப்பிடுங்க, வந்து ஃபாலோ பண்ணுங்கள், 10 நாள் கழிச்சு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் செகண்டரி ட்ரீட்மெண்ட். டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட், மூன்றாம் நிலை சிகிச்சை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் மருந்து எடுத்து முடிச்சிட்டிங்க, உங்களுடைய எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் இருக்கும், அந்த பேத்தஜனோ இல்லை டிசீஸோ உங்கள் உடம்புலேருந்து க்யூர் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த உடம்பு வந்து இப்போ தான் ஒரு டிசீஸ்லேருந்து விழுந்து எழுந்திரிச்சிருக்குல்ல, ஸோ இப்போ அந்த உடம்பு வந்து திருப்பி ரீபவுண்ட் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், சரியா? அப்போது அந்த மூன்றாம் நிலைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து சில சப்போர்ட்டிவ் மெடிசின்ஸ்லாம் கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடுங்க, அந்த டேப்லெட்ஸ்லாம் வேணாம், பட் இதை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க, கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க நார்மலாக அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் வந்து டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் கீழே பொதுவாக அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் டெர்ஷரி வந்து யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பொதுவாக வந்து செகண்டரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இரண்டாம் நிலை ட்ரீட்மெண்ட் தான் பெரும்பாலும் எடுத்துப்பாங்க, ஏன்னா அதுக்கு தான் நிறையா செலவாகும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த ஸ்கேனு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்க்கும்போது ப்ரைமரிக்கே நிறையா செலவாகிடும். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி உடம்பை வந்து சரி பண்ணும்பொழுது, சரியாயிட்டு இருக்கும்போது அதுக்கு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் நம்ம கொடுக்கணும். நம்ம உடம்பு வேலை பார்க்கணுன்னா அந்த உடம்புக்கு ஒத்துழைப்பு நம்ம தான் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் உள்ள ஃபுட்டு கிடைக்க மாட்டேங்குது. பொதுவாகவே மால் நியூட்ரிஷனுடைய ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது இந்தியாவில். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி இந்த 3 கட்ட நிலையுமே இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. ஸோ இதை பற்றி அவர் பேசியிருக்காரு. இதுதான் ஆயுஷ்மான் பாரத், ரைட். அடுத்து இது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசினது. அண்ட் கடைசியாக புவர் ஷுட் கெட் யூரியா அட் அ சீப்பர் ரேட் சேஸ் மோடி. யூரியா வந்து சீப்பர் ரேட்டில் வந்து வாங்கணும். ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, லிக்விட் நானோ யூரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கணும், மைண்டில் வச்சுக்கோங்க. இஃப்கோன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யார் அப்படிங்கிறத பாருங்கள். இவங்க தான் வந்து லிக்விட் நானோ யூரியாவை வந்து கண்டுபிடிச்சாங்க. த சென்டர் ஹாஸ் அலோகேட்டட் சப்சிடி ஆஃப் 10 lakh crore ஃபார் ப்ரொவைடிங் சீப்பர் யூரியா டு ஃபார்மர்ஸ், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி said here on Tuesday during his Independence Day address. Mr. Modi said a bag of urea worth 3,000 in a global market is being made available to farmer at 300 rupees, adding that the poor should get cheap urea. அதாவது உலக மார்க்கெட்டில் யூரியாவோட விலை 3000 இருந்தபோதும் இந்தியாவில் ஃபார்மர்ஸுக்கு 300 ரூபாய் கொடுக்குறோம். எதுக்கு? சப்சிடிஸ் மூலமாக. He said that the Mudra Yojana with a budget of over 20 lakh crore has provided opportunities for self-employment, சுய வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தொழில், அப்புறம் வெஞ்சர்ஸ் புதுசாக அந்த ஸ்டார்ட் அப்ஸ், இந்த மாதிரி வெஞ்சர்ஸ் ஃபார் த யூத் ஆஃப் த கண்ட்ரி. அபவுட் 8 crore people. முத்ராங்கிறது வந்து மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி தனியாக இருக்காங்க. முத்ரா யோஜனாங்கிறது இந்த சின்ன சின்ன யூனிட்ஸ் மூலமாக டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வரதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட யோஜனா. அபவுட் 8 crore people have started new business, சொன்னேன் இல்லையா? நியூ பிஸ்னஸ். அண்ட் ஈச் என்டர்பிரினர் has provided employment to 1 or 2 individuals. ஒவ்வொரு என்டர்பிரினரும் அட்லீஸ்ட் 2-3 பேருக்காவது என்ன பண்ணுறாங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. He said that internet is reaching the last mile in every village. எங்கள் ஊரில் இன்டர்நெட்டே வர்றதில்ல, நைட் ஆனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, செம மோசமாக இருக்குது. எங்கள் ஊரும் வில்லேஜ் தான். ஸோ லாஸ்ட் மைல் இன் எவ்ரி வில்லேஜ். இவர் எதை பற்றி பேச வர்றாரு அப்படின்னா, பாரத் நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச வர்றாரு. ஆக்சுவலி இட்ஸ் பாரத் நெட் நேஷ்னல் ஃபைபர் ஆப்டிக் மிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அதை பாரத் நெட்டுன்னு மாற்றி 2.5 லட்சம் கிராமங்களுக்கு, இந்தியாவில் உள்ள 2.5 லட்சம் கிராமங்களுக்கு ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பட் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க்கை தாண்டிட்டாங்க. இப்போ வந்து பாரத் ஃபைபர்னு சொல்லி இன்னொன்று கொண்டு வந்துட்டுருக்காங்க. பிஎஸ்என்எல்லோட தான் அது வந்து ப்ராட்பேண்டோட ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அந்த 2G 4G ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லேயே நான் வந்து இந்த ப்ராட்பேண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதோட ஸ்பீடு வந்து அப்போவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த 4G ஸ்பீடோட 4G ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா நான் 4G ஸ்பீட் நான் லேட்டராக தான் யூஸ் பண்ணேன், ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ண முடியல. ஆனால் அது நல்ல ஸ்பீடாக இருக்கும், நார்மலாக ஸ்பீடாக இருக்கும் ப்ராட்பேண்ட்ஸுக்கே. ஃபைபர் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நான் கேட்டு 1 மாதம் ஆச்சு, இன்னும் கொடுக்க மாட்றாங்க. ரைட், ஓகே. இந்த மாதிரி வந்து எல்லா கனெக்ஷன்ஸையும் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மூலை முடுக்கெல்லாம் நாட்டினுடைய எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்பயர் டு கோ ஃபார் அ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். வாட் இஸ் அ குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னா, குவாண்டம்னா சின்னதுன்னு அர்த்தம். ஸோ அட்டாமிக் லெவலில் உள்ள ஃபிசிக்ஸை தான் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாமிக் லெவலில் உள்ள அந்த பார்ட்டிகல்ஸோட பேஸ் பண்ணி அதனுடைய கம்ப்யூட்டிங் ஆக்டிவிட்டீஸை மனசில் வச்சு கம்ப்யூட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் இஸ் பேசிக்கலி ப்ராப்ளம் சால்விங் மெஷின்ஸ். சரியா? அது வந்து ஒரு 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 பிரச்சனைக்கு வழி சொல்லக்கூடிய ஒரு மிஷின். முதல்ல நமக்கு வந்த பிரச்சனை வேகமாக கணக்கு போடுறது. அதனால தான் முதல்ல வந்த கம்ப்யூட்டர் கால்குலேட்டர்னு சொன்னாங்க. சரியா? ஏன்னா அது ரொம்ப வேகமாக அது என்னது, 5ஐயும் 7ஐயும் கூட்டினா என்ன, இந்த 5ஐயும் 7ஐயும் கூட்டுறதே ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் கால்குலேட்டர். இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்ஸும் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த குவாண்டம் பேஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி தேதியில் வந்து இந்தியா வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்லேயும் சூப்பர் கம்ப்யூட்டிங்லேயும் வந்து முன்னேறணும்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் கம்ப்யூட்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது வந்து நிறைய முயற்சி பண்ணும்போதும் அதோடைய பயனர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. பட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ இதில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பயனியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணிட்டுருக்காங்க. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை இஸ்ரோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே தீர்வேன்னு ஒத்த காலம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இஸ்ரோவுக்கும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், ஸோ குவாண்டங்க எப்படி வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், குவாண்டம் எப்படி வந்து கம்ப்யூட்டர்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேக்ரவுண்டில் பார்க்கலாம். குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்ன, குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன, அப்புறம் இது குவாண்டம் கம்யூனிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் என்ன தொடர்பு, இது மூலமாக எப்படி ரெவல்யூஷனைஸ் பண்ணலாம், இந்தியாவுக்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் கொண்டு வரனால என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம பேக்ரவுண்டரில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். இன்றைக்கி 6 மணிக்கு வந்து இன்றைக்கியோட அது போட்டுரும். சரியா? ஆன் த ஒன் ஹேண்ட் நானோ யூரியா அண்ட் நானோ டிஏபி ஆர் being worked upon, while on the other side we are also emphasizing organic farming. அது நானோ யூரியா, நானோ டிஏபி, டைஅமோனியம் பாஸ்பேட் தான் டிஏபி. சரியா? இதெல்லாம் வந்து முக்கியமான உரங்கள். ஆக்சுவலி நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது 3 தான் முக்கியமானது. நைட்ரஜனோட இன்னொரு ஃபார்மேட் தான் யூரியா. சரியா? அதுவும் யூரியாலேயும் நைட்ரஜன் தான் இருக்கும். டிஏபி தான் டைஅமோனியம் பாஸ்பேட். இங்கெல்லாம் சாம்பல் இருக்கும், எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் இருக்கும். சாம்பலில் பொட்டாசியம் இருக்கும். சரியா? ஜென்ரலாக நம்ம வந்து வீடுகளில் சொல்லுவாங்கள்ல, நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்கள்ல, ஏதாவது செடி வளரணுன்னா சாம்பலை கொண்டு போய் போடணும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அது வந்து சாம்பலில் பொட்டாசியம் இருக்கும். சாம்பலை சுட கொண்டு போய் போட்டுறாதீங்க, அப்புறம் செடி செத்து போயிடும். டுடே த ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஆப் இஸ் பீயிங் பில்ட் வைல் வி ஆஸ்பயர் டு பில்ட் செமிகண்டக்டர்ஸ் அஸ் வெல். அதாவது நீங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் உணவு உற்பத்தியாளர் கழகங்களுக்கான செயலிகளையும் நம்ம உருவாக்குறோம், அதே சமயத்தில் செமிகண்டக்டரையும் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓவராலாக பேசியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அந்த லிக்விட் நானோ யூரியா மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலைசர் சப்சிடி வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து சும்மா அது என்னன்னு மட்டும் ஒரு ஐடியாக்காக மட்டும் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். டைம் இருந்தால் கூகுள் சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நான் வந்து பேக்ரவுண்டில் ஃபுல்லாக சொல்கிறேன். நான் என்ன சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸை தெரிஞ்சுக்கிறதுல எப்போவுமே வந்து விட்டுறக்கூடாது. அது டைம் வேஸ்ட்டு நினைக்காதீங்க. அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம். எப்போவுமே இந்த ரொம்ப பெரிய விஷயத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்குதே அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிறது தான் பிரச்சனை. பட் அது லாங் டேர்மில் சரியாக போயிடும். அது நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா சரியாயிடும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதையும் யோசிச்சிங்கன்னா தான் ஒன்றும் நடக்காது. சரி, இந்த பேஜில் இது ஒன்று மட்டும் தான் மிச்சம் இருக்குது. இதையும் படிச்சுருவோமா, அதுக்கப்புறம் போவோம். இது எல்லாமே வந்து பேச வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு பூராமே ஃபுல்லாகவே நியூஸ் தான். ஓகே, அடுத்து தௌசண்ட்ஸ் ஃப்ளாக் என்ன சொல்கிறாங்க, ரெட் ஃபோர்ட் சீஸ் அ டைவர்ஸ் ஆடியன்ஸ். அது பலதரப்பட்ட மக்கள் வந்து கலந்துருக்காங்க. G20 presidency and abiding team. Thousands flocked to the Red Fort on a humid but breezy Tuesday morning as Prime Minister Narendra Modi delivered his 10th consecutive Independence Day address. 10வது முறையாக தொடர்ந்து வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கா. அப்படி அட்டண்டன்ஸ் அட் திஸ் இயர் செலிப்ரேஷன் கிராஸ்ட் ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸ். பேண்டமிக் முன்னாடி இருந்த அளவோட ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வித் மோர் தென் 20,000 people present ஃப்ரம் சீனியர் மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர்ஸ் டு NCC cadets, ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் ஆர்டினரி சிட்டிசன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்ராக்சிமேட்லி 1,800 ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் ஆஃப் த Prime Minister were present, including Central Vista construction workers, village leaders, fisher folk, டீச்சர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். அதாவது மீனவ சமுதாயத்தினர், கிராம தலைவர்கள், அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் விஸ்டாங்கிறது புது பார்லிமெண்ட், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஃபார்மர்ஸு,
அப்புறம் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஃப்ளோரல் டெக்கரேஷன் which have been the highlight of many past Independence Day celebration were reduced on the walls of the Red Fort this year. However, what caught every eye was the logo of the upcoming G20 summit. ஸோ ஃப்ளாரல் டெக்கரேஷன்ஸ் குறைஞ்சிருச்சு, அதாவது பூ வேலைப்பாடுகள் குறைஞ்சிருச்சு. ஆனால் G20 சமிட்டோட லாகோ வந்து ஃப்ளவர்ஸாலேயே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. கிராஃப்டட் ஃப்ளவர் ஃப்ரம் த டெக்கரேஷன்ஸ் டு த audio visuals being displayed at the venue of Mr. Modi's speech itself reference to it India's G20 presidency were ubiquitous. அதாவது மோடி அவர்களுடைய பேச்சிலையுமே நிறைய இடங்களில் இந்தியாவுடைய G20 தலைமை அதோட ரெஃபரன்சஸ் நிறைய இடங்கள் இருந்துச்சு. ubiquitous அப்படின்னா வெரி காமன் அர்த்தம். சரியா, வெரி காமன், சம்திங் தட் இஸ் ப்ரெசன்ஸ் வைட்லி, நிறைய இடங்களில் காணப்படக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஆஃப்டர் ப்ரேயிங் tributes at Mahatma Gandhi's Memorial Rajghat, Mr. Modi reached the Red Fort around 7:18 a.m. A combined inter-services and Delhi police guard presented him with a general salute, following which the PM inspected a guard of honor by a contingent of 1 officer and 25 personnel each from the army. இதெல்லாம் நமக்கு வேணாம் விடுங்க. அடுத்து, Mr. Modi then headed the ramparts of the Red Fort and was received by Defense Minister Rajnath Singh. இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைட் செக்யூரிட்டி. ஆக்சுவலாக இது சரி எடுத்து அசிஸ்டட் பை மேஜர் நிக்கிதா நாயர், இவங்கெல்லாம் செக்யூரிட்டி ஃபீல்டில் இன்வால்வ் இருந்தவங்க. At the end of Mr. Modi's speech, tricolor balloons was released into the sky to the cheers of the crowds. Mr. Modi also interacted with the NCC cadet after the speech. Multiple security agencies இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்னு. டெல்லி போலீஸ், எஸ்பிஜி, என்எஸ்ஜி, எஸ்எஸ்பி, சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், மல்டிபிள் ஸ்வாட் டீம்ஸ். ஹெவி டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் புட் இன் பிளேஸ். அவ்வளோதான், இதில் ஒன்றும் இல்லை. G20 பற்றி பேசினார்னு சொல்லி பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லை. G20 பற்றி பேசியிருக்காருங்கிறது தான் ஃபுல் பேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. காந்தி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எத்திக்கல் லீடர்ஸ். ரோகண்ணா, அது யூஎஸ்லேருந்து அந்த நிறைய பேர் டெலிகேட்ஸ் இந்தியா மீட் பண்ண வந்திருக்காங்க, இந்தியாவில் பேச வந்திருக்காங்க. இதில் அதில் கலந்துக்கிட்டு இருந்த ரோகண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் காந்தியை பற்றி பேசியிருக்காரு, அதுதான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்து, கார்கே ஸ்கிப்ஸ் பிஎம்ஸ் ரெட் ஃபோர்ட் அட்ரஸ், காங்கிரஸ் கால்ஸ் இட் அ கிராஸ் செலெக்ஷன் ஸ்பீச். அது மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸோட சீஃபாக இருக்கார் இப்போ. அவங்க எதிர்கட்சி இல்லையா, அப்போ அதனால் அவங்க பேசுனதுக்கு அகேன்ஸ்டாக பேசணும்ல, அந்த மாதிரி அகேன்ஸ்டாக பேசியிருக்காங்க. இதில் நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. சரி, அடுத்து கடைசியாக மோடி பேசின அந்த எடிட்டோரியல் மட்டும் பார்த்துருவோமா. இது மோடி அவர்களுடைய பேச்சுக்கு இது இந்துலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல அவர் பேசினா, அதே மாதிரி இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆஃபர் வாட் ஹி டிஸ்கிரைப்ட் அஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் 2 consecutive term in office, delivering his 10th customary address to the nation on Independence Day. அவருடைய 10வது இதெல்லாம் பேசியிருக்காரு, அதெல்லாம் பேசியிருக்கான்னு சொல்கிறாங்க. His last address on August 15 before the general election next year also turned out to be a campaign speech in effect, as he expressed confidence of winning a third term. மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி தான் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தேர்தல் பேச்சு மாதிரி இருக்குது, வாக்கு சேவிக்க பேச்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Cataloging the achievements and initiatives of country since 2014, the year he became the Prime Minister, Mr. Modi suggested that it was a new beginning of the country, which was until then unstable and aimless, even though independence from British imperialism was won in 1947. அதாவது அவருடைய வெற்றிகளையும் 2014 அவர் பிரதமரானதுலேருந்து அவருடைய வெற்றிகளையும் நாட்டினுடைய செயல்பாடுகளையும் பற்றி குறிப்பிட்டிருக்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு புது துவக்கமாக இருந்துச்சு நாட்டுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நிலையற்ற ஒரு நோக்கமில்லா ஒரு அரசாங்கமாக செயல்பட்டு இருந்துச்சு. 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கின பின்னாடியும் 2014 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. மிஸ்டர் மோடி சைட்டட் டெமோக்ரஸி அண்ட் டைவர்சிட்டி as the 3 core strength of country before lauding young entrepreneurs, farmers and sports people who overcome the odds. அதாவது மக்கள் மற்றும் மக்களாட்சி, அதுக்கப்புறம் பன்முகைத்தன்மை, இதுதான் நாட்டினுடைய 3 முக்கியமான தூண்கள்னு அவர் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் என்டர்பிரினர்ஸ் இருப்பாங்கள்ல, யங் என்டர்பிரினர்ஸ், அதாவது இளம் தொழில் முனைவோர்கள், விவசாயிகள், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இவங்க எல்லாருமே நிறையா கஷ்டங்களை கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களையும் பெருமைப்படுத்தியிருக்காரு. சைட்டட் 3 சேலஞ்சஸ், 3 விஷயம் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. கரப்ஷன், டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் and appeasement politics. இதை நம்ம ஏற்கனவே பேசணும். Since 2014, Mr. Modi told fellow citizens whom he addressed as family members throughout the speech, he has been tackling these challenges head on and making many enemies but remains undeterred. According to him, India was overcoming the ills of 10,000 years of slavery.
முன்னின்று இந்த 3 பிரச்சனையும் சமாளிக்கிறதாலையும் அதனால் அவர் நிறைய எளிமைகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 1000 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை வந்து ஓவர் கம் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் இஸ் நவ் லேயிங் த ஃபவுண்டேஷன் ஃபார் அ 1000 இயர் கோல்டன் இயர். 1000 ஆண்டுகள் அடிமை காலத்திலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய வருங்கால 1000 ஆண்டுகள் அந்த பொற்கால ஆண்டை வந்து நம்ம நிறுவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். இன் எமர்ஜிங் நியூ வேர்ல்டு ஆர்டர் இந்தியா வுட் பி பிளேயிங் இன் அ சென்ட்ரல் ரோல். புதுசாக உருவாக்கிற இந்த உலக அமைப்பில் இந்தியா வந்து மைய அதிகாரம் கொண்டு இருக்கும். த பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் வாஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் ஆப்டிமிஸ்ட் அட் ஒன் லெவல். ஒரு பக்கம் பார்த்தோன்னா அவர் பேச்சு வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுப்பா, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் இட் வாஸ் ஆல்சோ மோர் செல்ஃப் கங்க்ராச்சுலேட்டரி, அவரவரே பாராட்டுற விதமாக இருக்குது, அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் தேன் செல்ஃப் ரெஃப்ளெக்டிவ் அண்ட் யூனிஃபையிங். Though Mr. Modi said India's unity across regions, communities and gender was the utmost priority for him, the united peace did not resonate well as the principal opposition party, the Congress, said Mr. Modi's speech was full of distortions, lies, exaggerations, vague promises. ஸோ அவர் அந்த ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கேயுமே வந்து ஒழிக்கவே இல்லை. ஏன்னா அந்த முதன்மை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வந்து அவருடைய பேச்சை இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. பொய் பேசுகிறாரு, எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்ட்ரா சொல்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. த பிரைம் மினிஸ்டர் டிப்ளாய்ட் இஸ் ஸ்கில்ஃபுல் ஒரேட்டரி டு கான்ஃப்ளிக்ட் இஸ் ஓன் பர்சனா வித் த கண்ட்ரி. The continuity in India's progress since 1947 is a self-evident as the daunting challenges of its present. அதாவது இந்தியாவினுடைய தொடர் வளர்ச்சி 1947 இந்தியாவினுடைய தொடர் வளர்ச்சி தான் அண்டு அதனால் தற்போது உருவாகக்கூடிய சவால்கள் தான் அது தொடர்ந்து வளர்ந்து வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சுய சாட்சியாகவே அமையுது. அதை தவிர்க்கிறதோ இல்லை அதை ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணுறதோ. ஸோ 1947 இது வரைக்கும் வளரவே இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு, 1947 2014 வரைக்கும் தான் வளர்ந்துச்சு அப்படின்னு பேசுகிறதும் தப்பு. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து அது வந்து ப்ராக்ரஸை நோக்கி இல்லை, வளர்ச்சியை நோக்கி இல்லை. மிஸ்டர் மோடி நோட்டட் தட் த பீஸ் அண்ட் த நார்மல்சி வர் ரிட்டர்னிங் டு ஸ்ட்ரைஃப்ட் ஆன் மணிப்பூர் பட் நோ ஸ்டேட் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் த வயலன்ஸ் அண்ட் கேஸ் வாஸ் மென்ஷன்ட். அதாவது திருப்பி மணிப்பூரில் வந்து அமைதியும் சாதாரண நிலையும் இயல்பு நிலையும் திரும்புறது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டார். ஆனால் இந்த மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு அரசு பொறுப்பேற்றுக்கலை, நடந்த கலவரத்துக்கும் வன்முறைக்கும் அரசு பொறுப்பேற்றுக்கலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. மிஸ்டர் மோடிஸ் கிளைம்ஸ் ஆஃப் அன் அன்காம்ப்ரமைசிங் crusade against corruption are weakened by the selective approach of the central investigative agencies that target only opposition politicians until the point that they align with the Bharatiya Janata Party. அதாவது இவர் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்காமல் நாங்கள் வந்து கரப்ஷனுக்கு எதிராக போராடுறோன்னு மோடி அவர்கள் பேசும்போது, ஆனால் இந்த மத்திய புலனாய்வு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுத்து தான் வந்து இவங்க இந்த கரப்ஷனுக்கு ஒழிக்கிறதுக்காக விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து வழக்கு தொடுக்கப்படுது, அவங்கள தொந்தரவு பண்ணப்படுறாங்க, அவங்க கேஸ் போடப்படுறாங்க, அண்ட் எப்போ அவங்க பிஜேபியில் இணையிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஓவரால் மிஸ்டர் மோடி ரெயின்ஃபோர்ஸ் த ஃபெய்த் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல் அண்டு த skepticism of his skeptics. ஃபெய்த் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல் அண்டு skepticism of his skeptics. அதாவது அவருடைய நம்பகத்தன்மை மீதான நம்பிக்கையும் அவருடைய சந்தேகங்கள் மீதான சந்தேகத்தையும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறாரு, இன்னும் ஆணித்தரமாக அதிகரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டு பக்கமும் அவர் வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரோட பேச்சு மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இது இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறனால நம்ம இவ்வளோ ஸ்பீச்சஸையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி மற்ற நியூஸஸை பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஃப்ரண்ட் பேஜில் உள்ள விஷயம். ரெயின் ஃபியூரி லீட்ஸ் டு மோர் டெத்ஸ் இன் இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட். ஸோ நம்ம நேற்று பார்த்தோம், லேண்ட் ஸ்லிப் நடந்துச்சு, மழை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, பில்டிங்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு, அதில் தொடர்ந்து வந்து டேமேஜஸ் நடந்துகிட்டு இருக்குது. இமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது, மழை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குக்கீஸ் ஃப்ரம் மியான்மர் நாட் டு பி பிளேம்டு, எம்பி கவுண்டரிங் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஸ்டேட்மெண்ட். கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னால் ஞாபகம் இருக்கா, இவர் வந்து இப்படி பேசிட்டாரு. ஸோ இதை வந்து குக்கீஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. குக்கீஸ் ஃப்ரம் மியான்மர் கண்ட்ரிபியூட்டட் டு த ப்ரெசன்ட் எத்னிக் டென்ஷன் இன் மணிப்பூர். கே வன்லவேனா, a Rajya Sabha member from Mizoram, said that though the state had sheltered more than 40,000 refugees from the neighboring countries since 2021, they had never created any problems. அவங்க கிட்டத்தட்ட 40,000 ரெஃப்யூஜிஸ் அகதிகள் வந்து மணிப்பூரில் இருக்காங்க, மிசோரமில் இருக்காங்க, எங்கேருந்து, மியான்மரில் இருந்து. பட் ஈவன் தோ அவங்க எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் குறிக்கிறாரு. மிஸ்டர் வன்லவேனாஸ் பார்ட்டிஸ் த மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் இஸ் அ கான்ஸ்டியூண்ட் ஆஃப் த பிஜேபி லெட் என்டிஏவோட ஒரு கூட்டணி கட்சி. He said he was not allowed to speak in the Manipur issue in parliament. பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு அலோவ் பண்ணல. Every day since the beginning of the monsoon season, I gave notices to discuss Manipur, but it was not accepted by the chair. அவர் மணிப்பூரை பற்றி பேசுகிறதுக்கு அவர் விருப்பப்படுவார்,
பட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. On August 11, a day after Mr. Shah blamed the cookies from Myanmar, when I wanted to speak, the microphone was switched off. நான் பேசணும்னு ஆசைப்பட்ட போது என்னோட மைக் ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் வந்து டெமோக்ரஸியா. சரி, ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். No one from BJP has reached out to him, he said, adding that he had submitted a memorandum to Union Minister Sarbananda Sonowal after failing to get an appointment with Mr. Shah during the monsoon session of Parliament that concluded on August 11. ஆகஸ்ட் 11 முடிஞ்ச அந்த மான்சூன் செஷனில் அவருக்கு மிஸ்டர் ஷாவை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதனால இன்னொரு யூனியன் மினிஸ்டரை வந்து போய் ஒரு பேசணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு. த ஹோம் மினிஸ்டர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி டியூ டு த டிபேட் ஆன் த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். I was asked by our Chief Minister to submit a memorandum demanding central aid for internally displaced people from Manipur, which I gave to Mr. Sonowal, Mr. Vanlavana said. நான் வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்லி ஒரு மெமரண்டம் அப்படின்னா சின்ன ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, சில அது என்ன சொல்கிறது, ஒரு ரிக்வஸ்ட் மனு மாதிரி, சரியா, அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்குள்ளே கொடுப்பாங்க, அதை மெமரண்டம்னு சொல்லுவாங்க. ஒரு மனு மாதிரி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ மணிப்பூர்லேருந்து டிஸ்பிளேஸ் ஆன பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் எய்ட் பண்ணுறதுக்கு கொடுக்க சொன்னேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அரௌண்ட் 12,000 people from Manipur took refuge in Mizoram after ethnic violence between the tribal Kuki-Zo people and the Meitei community. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்த பின்னாடி மணிப்பூர்லேருந்து வந்த பீப்புள் மிசோரமில் ரெஃப்யூஜ் ஆகிட்டாங்க. Erupted in Manipur on May 3. Last week, the center released rupees 3 crore to the Mizoram government for the internally displaced people from Manipur, though the state had asked for 10 crore. 10 கோடி கேட்டதுக்கு 3 கோடி கொடுத்துருக்காங்க மிசோரம் கவர்மெண்ட்டுக்கு. Since February 2021 military coup in Myanmar, there has been influx of undocumented migrants from there. ஸோ மியான்மர்லேருந்தும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. Over 40,000 refugees took shelter in Mizoram. 40,000 பேருக்கு மேற்பட்டவங்க மிசோரமில் தங்கியிருக்காங்க. 4,000 refugees said to have entered Manipur. அதில் 4,000 பேர் வந்து மணிப்பூருக்கு போயிருக்காங்க. தீஸ் மைக்ரண்ட்ஸ் பிலாங் டு த Kuki-Chin-Zo ethnic group. Kuki-Chin-Zo அந்த இனத்தை சேர்ந்தவங்க அண்ட் ஷேர் எத்னிக் டைஸ் வித் கம்யூனிட்டிஸ் இன் மிசோரம் அண்ட் மணிப்பூர். மிசோரம் மணிப்பூர் சேர்ந்த இனக்குழுவினருக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறார். ரெஃப்யூஜிஸ் நாட் டு பிளேம். மிஸ்டர் வன்லவனா said it was incorrect to blame the refugees for the violence. I wanted to say in Parliament that all this problem is not created by Myanmar Kukis. More than 40,000 refugees from Myanmar came to Mizoram. They did not create any trouble, but Manipur government has stopped them since the beginning of military coup. If somebody entered, they arrest and put them in jail. How were all disturbance created by Myanmar refugee alone? ஸோ மியான்மர்லேருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு மணிப்பூர் அரசாங்கம் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. இன் இம்பால் மெனி ஹவுசஸ் அண்ட் சர்ச்சஸ் வர் பேண்ட். ஆல் திஸ் பில்டிங் வர் நாட் பில்ட் பை மியான்மர் ரெஃப்யூஜிஸ். நிறையா வீடுகள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு, சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து அகதிகளால் கட்டப்படப்பட்டதில்லை. இட் ஹாஸ் பீன் தேர் இன் மணிப்பூர் பிஃபோர் த மிலிட்ரி coup. சம் ட்ரைபல்ஸ் என்டர்ட் மிசோரம் அண்ட் மணிப்பூர் அண்ட் கிரியேட்டட் திஸ் ட்ரபிள் இஸ் இன்கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரைபல்ஸ் உள்ளே வந்து மிசோரம் மணிப்பூருக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ட்ரபிளை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. மிஸ்டர் வன்லல்வேனா ஆடட் தட் த மெய்த்தி கம்யூனிட்டி இன் மிசோரம் வாஸ் சேஃப். அங்கே மிசோரமில் உள்ள மெய்த்தி கம்யூனிட்டி சேஃபாக தான் இருக்காங்க. ஹியர் இன் ஐஸ்வால் எ ஷாப் ரன் பை மெய்த்தி ஆப்போசிட் மை ஹவுஸ் இஸ் ஆப்ரேட்டிங் ஸ்மூத்லி. தெர் இஸ் நோ அப்ஜெக்ஷன். எந்த எதிர்ப்பும் இல்லை, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. August 10, while intervening in the no confidence motion moved by the opposition in the Lok Sabha, the Home Minister had said that the conflict in the neighboring Brahmadesh, Myanmar had led to a lot of Kuki people crossing over to India through Manipur for their safety. At the international border in the state is under free movement regime. His influence he had contributed to insecurity among the majority population of Manipur, the Meiteis, about purported large-scale demographic changes. What added to the tension was a rumor on April 29 that such migrant settlements have been declared revenue villages. அதாவது அவங்களுடைய கிராமத்தையே அவங்களே வந்து தனியாக சுய கிராமமாக அறிவிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் பரவுறதுனால கிளம்பப்பட்ட பிரச்சனை தான் இவ்வளோ பிரச்சனையும். ஸோ அவங்க கூக்கி பீப்புளால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி மிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து பேசினாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. பட் பார்ப்போம் இது ஃபர்தராக எப்படி போகுது அப்படின்னு. அடுத்து சிஎம் பிரசன்ஸ் தகைசால் தமிழர் விருது திராவிட கழகம் சீஃப் வீரமணி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொதுவாக வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ சில அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அவார்ட்ஸ் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இதில் எதுவுமே நியூஸ் இல்லை. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதை வாசித்து பாருங்கள், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நெப்போலியன் வந்து வேர்ல்டுனுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர்கள் ஒரு ஆள்.
ஃப்ரெஞ்சை ரூல் பண்ண ஒருத்தர். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன தீவில் பிறந்து ஃப்ரெஞ்சினுடைய அரசரான மிகப்பெரிய தலைவர். நிறையா பண்ணியிருக்காரு, நிறையா ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். அவருக்கும் அவர் இறந்த செய்தி வந்து மெட்ராஸ்க்கு ரீச் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இறந்ததப்போ இங்கே தாமஸ் மன்ரோ இருக்கார் இல்லையா, தாமஸ் மன்ரோ தான் மெட்ராஸில் கவர்னராக இருந்தார். அவருக்கு வந்து மன்ரோக்கு வந்து வேறு நெப்போலியனை ரொம்ப பிடிக்கும், அவரோட ரிஃபார்ம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் லைனில் நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து மெட்ராஸில் பண்ணியிருக்காரு. அவருடைய ஐடியாஸ் பேஸ் பண்ணி ரிஃபார்ம்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி மெட்ராஸுக்கு கவர்னராக அப்பாயிண்ட் ஆகி வரும்போது வர்ற வழியில் செயின்ட் ஹெலனாவில் வந்து நெப்போலியனை சிறை வச்சுருப்பாங்க. இந்த செயின்ட் ஹெலனாவில் வந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பாருன்னு சொல்லிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியோட ஒரு லெட்டர் பாருங்கள், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லெட்ரு. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்கள் என்ன பேசியிருக்காங்க, என்ன கனெக்ஷனுக்கு. நிறைய கனெக்ஷன் சொல்லுவாங்க. வெல்லஸ்லி பற்றி ஒரு கனெக்ஷன் சொல்லுவாங்க. வெல்லஸ்லிக்கு வந்து இங்கே திப்பு சுல்தானை தோக்கடிச்சதுக்கும் அண்டு நெப்போலியன் போனப்பட்ட தோக்கடிச்சதுலையும் வெல்லஸ்லிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. 4வது மைசூர் போரில் திப்பு சுல்தானை தோக்கடிப்பாங்க, வெல்லஸ்லி தான் சுட்டு கொண்டதாக பேச்சு. அண்ட் இதே இவருக்கு ஒரு போர் நடக்கும், கடைசி போர் நடக்கும் நெப்போலியனுக்கு. அப்பையும் வந்து அந்த போரில் இவரும் இருப்பார், ஆர்த்தர் வெல்லஸ்லியும் இருப்பார். அதை வந்து நெப்போலியன் தோக்கடிச்சிருவாங்க. தடவை தோக்கடிச்சு ஒரு எல்பான்னு ஒரு ஐலாண்டில் வைப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு பிரிசனலாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த குட்டி தீவுக்கு கிங்காக்கி அதை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு வச்சுருவாங்க. தலைவன் அதுலேருந்து தப்பிச்சு திருப்பி வந்து ஃப்ரான்ஸை கைப்பற்றுரு. அப்படி மறுபடியும் தோக்கடிச்சு மறுபடியும் கொண்டு வந்து செயின்ட் ஹெலனால இப்போ தான் சிறை வைப்பாங்க. கடைசியில் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா செத்து போயிடுறார், ஸ்டொமக் கேன்சர்னால செத்து போயிட்டார். அப்போ அவரை பற்றி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள். இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் இவரை பற்றி இருக்கும். டைம் கிடச்சா இவருடைய ஸ்டோரி பற்றி பாருங்கள். ஒரு சம்மரி இருக்கும், அந்த ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அவங்க பேர் வந்து ஓவர் சிம்பிளிஃபைட் அப்படின்னு ஒரு சேனல். ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். அவங்க நல்லா சர்க்காஸ்டிக்காக நிறையா சொல்லியிருப்பாங்க, அவர் அனிமேட்டடாக சொல்லியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அவரோட இவர் இப்போ ஒரு நெப்போலியனிக் வார்ஸ் ஓவர் சிம்பிளிஃபைடுன்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டைமில் கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக சொல்லுவாங்க, அது வந்து இந்த வெளிநாட்டுக்காரன் சொன்ன கதை. பட் நல்லாயிருக்கும், சப்டைட்டில் வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா புரியும். இந்த இடத்துல ஒரு துபாசு பற்றி பேசியிருக்காங்க. துபாசுனா மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் வந்து எனுகுல வீரசாமி அப்படின்னு ஒருத்தர். அனந்தரங்கம் பிள்ளை அப்படின்ற ஒரு துபாசு பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி இவரும் ஒரு முக்கியமான துபாசு. ரொம்ப சின்ன வயசுலேயே துபாசு ஆகிட்டார். இவருடைய ஒரு வாரணாசிக்கு போன ட்ரிப்பில் வந்து இவர் ஃபுல்லாக கேட்டலாக் எழுந்தார். அந்த 19th சென்ச்சுரியில் உள்ள இந்தியாவோட சிச்சுவேஷன், எப்படி வாரணாசிக்கு வராங்க அப்படிங்கிற கண்டிஷன், அட்மினிஸ்ட்ரேஷனு, ரோட் கண்டிஷன், இது எல்லாமே இவருடைய இதில் குறிப்புகள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. கன்சம்ஷன் பேஸ்டு சர்வே பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் ஹேவ் ரெலவன்ஸ். அதாவது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க, தமிழில் நுகர்வு செலவு அப்படிம்பாங்க. ஒரு நபருடைய நுகர்வு செலவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் பாவர்ட்டி வந்து கணக்கிட்டாங்க, சரியா. இது மேலே நிறைய விமர்சனங்களும் கருத்துக்களும் உண்டு. பட் இதை பற்றி பேசியிருக்காங்க. ரங்கராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி இருந்துச்சு. அண்ட் அவர் ஒரு முக்கியமான ஆள், மகேந்திரதேவ் அப்படிங்கிற ஒரு 2 பேரும் சேர்ந்து இந்த எடிட்டோரியல் பேசியிருக்காங்க. அது ரெலவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், கன்சம்ஷன் பேஸ்டு பாவர்ட்டி எஸ்டிமேஷன்ஸ் ஆர் ஸ்டில் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு இந்த எடிட்டோரியல் நம்மளால் ஆன்சரை எடுக்க முடியும். ஸோ இதை ரீட் பண்ணிக்கோங்க. மஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி டான்ஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் நம்பர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் இதை ரீட் பண்ணுங்கள். இது நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், பட் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்ஃப்ளேஷனை பற்றின விஷயம். நேற்று நம்ம இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, அதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இதையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி நம்ம நேற்றே நல்லா பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி விஷயங்கள் தான் திருப்பியும் கொடுத்துருக்காங்க. With the Amendment Act kicking in, Odisha has no deemed forest. The Forest Conservation Act 1980 ரீசெண்டாக அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டடாக ஒடிஷாவில் சில ப்ராப்ளங்கள் வருது. குறிப்பிட்டு டீம்டு ஃபாரஸ்ட்னு ஒரு கான்செப்டும் பேசுகிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டீம்டு ஃபாரஸ்ட்னால் என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் கீழே நம்ம ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ண முடியாத அந்த டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வராத ஆக்டும், அதே சமயத்தில் ரெகுலராக ஃபாரஸ்ட்னால் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, இதுதான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் இருக்கும்ல, அந்த புரிதலில் இடம் பெறக்கூடிய ஃபாரஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், காடுனா என்ன, நிறைய மரங்களை கொண்ட, பெரிய மரங்களை கொண்ட, நிறைய உயிரினங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இதுதான் ஃபாரஸ்ட். இப்படி இருக்கிற ஒரு பகுதி. ஆனால் ஃபாரஸ்ட் ஆக்ட் கீழே அதை ஃபாரஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணல.
அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட நிற்கும் இல்லையா. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டீம்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபாரஸ்ட்டு தான், நீ சொல்லலை, அந்த ஆக்ட் கீழே டிஃபைன் பண்ணாத ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி டீம்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் கீழே, இந்த புதுசாக அமெண்ட் பண்ண ஆக்ட் கீழே இது எல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The Odisha government has sent a letter to district officials underlying that industry request to divert forest land for non-forest tree purposes now ought to conform with the Amendment Forest Act and that deemed forest as a category will cease to exist. அதாவது ஒடிசா கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதுபடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஃபாரஸ்ட் லேண்டை நான் ஃபாரஸ்ட் பர்பஸுக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கணும். இந்த டீம்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இனிமேல் செல்லாது அப்படின்னும் குறிப்பிட்றாங்க. டீம்டு ஃபாரஸ்ட் இஸ் அ ஃபாரஸ்ட் லேண்ட் தட் இஸ் நாட் பீன் நோட்டிஃபைட் அஸ் சச் பை சென்டர் ஆர் ஸ்டேட்ஸ். மத்திய அரசாங்கங்களோ இல்லை மாநில அரசாங்கங்களோ காடுகள்னு அறிவிக்கப்படாத காடுகள், அதை தான் வந்து டீம்டு ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ரெக்கக்னைஸ் பண்ணப்படாத ஒரு காடு. 1996 கோடவர்மன் வெர்டிக்ட் பை த சுப்ரீம் கோர்ட் enjoined states to bring in such unrecorded land that conform to the dictionary meaning of forest. அப்போ டிக்ஷனரியில், அதாவது புரிதலில் காடுகள்னு எதெல்லாம் வருதோ அது எல்லாமே காடுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கோடவர்மன் அப்படிங்கிற ஒரு வழக்கில் 1996 நடந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நியர்லி ஹாஃப் ஆஃப் ஒடிசாஸ் ஃபாரஸ்ட் லேண்ட் வாஸ் டீம்டு ஃபாரஸ்ட். கிட்டத்தட்ட ஒடிசாவினுடைய பாதி நிலங்களுக்கு மேற்பட்ட காடுகளுடைய காடுகளுக்கு மேற்பட்ட காடுகள் வந்து டீம்டு காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஒடிசாஸ் கவர்மெண்ட்ஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆக்ட்ஸ் would end up accelerating the raising of forest. ஸோ ஒடிசா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆக்டாக இப்படி இன்டர்ஃபியர் பண்ணுறனால அவங்க ஒடிசாவோட ஃபாரஸ்ட்டோட ஒட்டுமொத்தமும் அழிய போகிறது. ஒடிசா கவர்மெண்ட்ஸ் ஆர்டர் லைக்லி கான்ஃப்ளிக்ட் த என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி அசூரன்ஸ் டு அ பார்லிமெண்ட்ரி கமிட்டி த டீம்டு ஃபாரஸ்ட் would continue to be protected. அதாவது இந்த என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. டீம்டு ஃபாரஸ்ட்டோட நிலை என்னன்னு கேட்கும்போது இல்லை டீம்டு ஃபாரஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பட் இதை கான்ட்ராடிக்ட் பண்ணுற விதமாக, இதுக்கு வந்து முரண்பாடாக இருக்கிற விதமாக ஒடிசா கவர்மெண்ட் வந்து பேசியிருக்காங்க. The amended act clearly specified and defines forest. திருத்தப்பட்ட சட்டம் தெளிவாக வந்து காடுனா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுது. The concept of deemed forest now removed. அதனால் அந்த டீம்டு ஃபாரஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் அண்டர் த ஃபாரஸ்ட் ஆக்ட் மீன்ஸ் தட் லேண்ட் cannot be diverted without the consent of the center as well as கிராம் பஞ்சாயத். காடுகள் சட்டத்தின் கீழே பாதுகாப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காடுகளை மத்திய அரசாங்கத்துடைய மற்றும் கிராம பஞ்சாயத்தினுடைய அனுமதி இல்லாமல் வேறு காடுகள் சாரா செயல்பாடுகளுக்கு அதை உருமாற்ற முடியாது. தட் இஸ் இட் cannot be converted into non-forestry activities. It also puts the onus on those diverting land to grow trees on the equivalent plot of land twice the raised area along with a significant monetary penalty. ஸோ அப்படி ஒருத்தவங்க பண்ணால் அந்த எவ்வளோ ஏரியாவுக்கு ரிலேட்டடாக அவங்க டிஃபாரஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கு விட டபுள் மடங்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க காடுகளை உருவாக்கணும். அண்ட் வித்து மானிட்டரி பெனால்ட்டியோட, சரியா, அதோட பெனால்ட்டியோட ஃபைனோட அவர் என்ன பண்ணணும், இந்த வேலையை பார்க்கணும். த ஃபாரஸ்ட் ஆக்ட் 1980 நவ் ரீநேம்டு பேரை பாருங்கள், வன் சன்ரக்ஷன் எவாம் சம்வர்தன் அதினியம், translated as forest conservation and augmentation. நேற்று தான் ஹிந்து பேப்பர் கிழிச்சாங்க. only accords protection to a forest that has been declared so in accordance with the provisions of the Forest Act 1927 and also land that has been specifically noted as forest on or after October 25, 1980. அதாவது ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 கீழே எதெல்லாம் ஃபாரஸ்ட் சொன்னாங்களோ அதுவும், அண்ட் அதே மாதிரி October 25, 1980க்கு அப்புறம் எதெல்லாம் வந்து ஸ்டேட்ஸ் வந்து ஃபாரஸ்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அதுவும் வந்து ஃபாரஸ்ட்னு கருதப்படும். 1996 the Supreme Court expanded the remit of the act to areas that were not notified as forest but conformed to the dictionary definition of forest. மறுபடியும் அந்த தீர்ப்பு எடுத்துகிட்டு வராங்க, கோதாவர்மன் தீர்ப்பு எடுத்துகிட்டு வராங்க 1996. The states were expected to form expert committees and identify plots of land that were encapsulated under this definition. இந்த டெஃபினிஷனுக்குள்ளே இடம்பெறக்கூடிய நிலங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வேணும், அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸ்டேட்ஸை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அவர் நாட் ஆல் ஸ்டேட்ஸ் சப்மிட்டட் தீஸ் ரிப்போர்ட்ஸ் லீவிங் கன்சிடரபிள் லீவ் இட் டு ஸ்டேட்ஸ் டு டிஃபைன். ஸோ எல்லா ஸ்டேட்ஸும் இந்த ரிப்போர்ட்ஸை பண்ணலை. ஸோ அதனால் ஸ்டேட்ஸே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க ஃபாரஸ்ட்டை டிஃபைன் பண்ணிக்க போகிறாங்க. ஆர் லீவ் அவுட் லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட்டோட டெஃபினிஷன்லேருந்து
பெருவாரியான நிலங்களை விட போகிறாங்க. The Ministry of Environment which brought in the amendment said the changes to the 1980 Act were necessary to remove ambiguities and bring clarity to where forest laws could be applied. ஆக்சுவலாக இந்த ஆக்டை கொண்டு வந்ததே இதான் நோக்கம். நம்ம பேக்ரவுண்டில் கூட சொன்னோம், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் கொண்டு வரதுக்கு என்னென்ன ரீசன்னு சொல்லும் போது ஃபாரஸ்ட் எது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படின்னு சொன்னோம். இட் நோட்டிஃபைட் ஃபாரஸ்ட் லேண்ட் வாஸ் லீகலி டைவர்டட் பிட்வீன் 1980 and 1996 ஃபார் நான் ஃபாரஸ்ட் யூஸ். த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வுட் நாட் அப்ளை. த அமெண்ட் ஆக்ட் சேஸ், அதாவது 90லேருந்து 96 வரைக்கும் அந்த நோட்டிஃபை பண்ணப்பட்ட ஃபாரஸ்ட் லேண்டை லீகலாக டைவர்ட் பண்ணியிருந்தா இந்த ஆக்ட் செல்லாது. இன் எஃபெக்ட் திஸ் மீன்ஸ் தட் அன்லெஸ் ஃபாரஸ்ட் லேண்ட் வாஸ் ஸ்பெசிஃபிகலி நோட்டிஃபைட் அஸ் சச் இட் வுட் கீஸ் டு பி ப்ரொடெக்டட். அது அந்த ஃபாரஸ்ட் லேண்டை வந்து ஸ்பெசிஃபிக்கலாக நோட்டிஃபை பண்ணலை அப்படின்னா அது பாதுகாக்கிறதுலேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. However, the Environment Ministry clarified to a joint parliamentary committee constituted to examine provisions of the bill. இந்த மசோதாவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கூட்டு பாராளுமன்ற குழு உருவாக்கப்பட்டது. அதில் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கருத்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. That amendments did not fall afoul of the 1996 Supreme Court judgment. அதாவது 1996 கோதாவர்மன் அப்படின்ற தீர்ப்பில் உள்ள விஷயங்களை இந்த திருத்தங்கள் மாற்றாது, எதையுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. ஒடிசா கவர்மெண்ட் சின்ஸ் 1996 had with the help of expert committees at the district level identified nearly 66 lakh acres of deemed forest. இவ்வளோ லேண்டையும் காலி பண்ணிட்டு போகிறாங்க. But many of them were not officially notified as such in government records. This would be at least 40 to 50% of the state's total forest land. ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட் லேண்டில் 40-50%. வாட் த நியூ அமெண்ட்மெண்ட் மீன் இஸ் தட் தேர் வில் பி நோ செக் ஆன் ஃபாரஸ்ட் டைவர்ஷன். அதாவது புதுசாக உள்ள அமெண்ட்மெண்ட் என்ன அர்த்தம்னா, ஃபாரஸ்ட் டைவர்ஷனுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. இட் வில் பி ஈஸியர் டு டைவர்ட் ஃபாரஸ்ட் லேண்ட். காடுகளுடைய பகுதியை இப்போ ரொம்ப ஈஸியாக டைவர்ட் பண்ணிடலாம். த ரியாலிட்டி ஆன் த கிரவுண்ட் இஸ் தட் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பியூரோக்ரஸி இஸ் இன் டூ கீன் ஆன் ப்ரொடெக்டிங் ஃபாரஸ்ட். அதாவது காடுகளை பாதுகாக்கணும்னு நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் எல்லாமே காடுகளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஸோ ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டோட பிரச்சனை என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, அந்த டீம்டு ஃபாரஸ்ட்டுடைய இது பாதிக்கப்படுறது. அதுக்கப்புறம் இது போதுமான ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுக்கல, இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் அப்போது சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய டிஒய் சந்திரசூட் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாகவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கோர்ட்டில் உள்ள இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷனில் தேவைப்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றுறதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் மட்டும் போதும், மீதி ரெண்டு தேவையில்லை. நம்ம இதிலேருந்து வாசிப்போம். திஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் ப்ரொப்போஸ்ட் இன் 2 phases he said. அந்த எக்ஸ்பான்ஷனை பற்றி பேசுகிறாங்க. அந்த அதாவது கோர்ட்டில் உள்ள ஆக்குபேஷன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்லை. The Chief Justice speech did not confine itself to just an announcement of the infrastructure project. He spoke on the important role judiciary played in ensuring that institutions of governance functioning within the defined constitutional limit. அவர் இதை பற்றி மட்டும் பேசலை, கூட சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதாவது ஜுடிஷியரி எப்படி நிறுவனங்கள், அதாவது அரசாங்க நிர்வாகத்துக்கு தேவையான நிறுவனங்கள் எப்படி அரசியலமைப்பினால் உருவாக்கப்பட்ட அந்த கட்டுப்படுத்தப்பட்ட வரையறைக்குள்ளேயே இயங்க வேண்டும், அதை எப்படி வந்து ஜுடிஷியரி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காரு. He also highlighted that courts provide a safe democratic space for individuals to speak protection of their rights and liberties. நம்மளுடைய சுதந்திரங்களையும் உரிமைகளை பற்றி ஒரு தனிநபர் பேசுவதற்கான போதுமான ஜனநாயக வாய்ப்புகளை இடங்களை வந்து ஜுடிஷியரி வந்து நீதிமன்றங்கள் வழங்குகிறது அப்படின்றாரு. The Supreme Court particularly has been the vanguard of institutional governance by enhancing access to justice and promoting constitutional values. அரசியலமைப்பு சார் கொள்கைகளை மதிப்புகளை வெளிப்படுத்துறது மூலமாக, ஊக்கப்படுத்துறது மூலமாகவும், நீதியை எளிதாக அணுகிற விதத்தை ஊக்கப்படுத்துறது மூலமாகவும், அந்த இன்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸோடைய பாதுகாவலனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. The past 76 years suggest that the history of the Indian judiciary is the history of the daily life struggles of the Indian people. 76 வருடங்கள் முடிஞ்சு போச்சு. 76 வருடங்களும் வந்து இந்தியன் ஜுடிஷியரியோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தனிநபர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய போராட்டங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். In our history teaches us anything. It is this that no matter is big or small for the courts. ஸோ நம்மளுடைய வரலாற்றில் நம்ம என்ன வேணால் கற்றுக்கலாம், அது சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படிங்கிறத கோர்ட்ஸ் என்றைக்குமே பார்க்காது. He said by examining and delivering judgments on disputes and grievances, the court are merely performing their plain constitutional duty. ஸோ பிரச்சனைகளையும்
விவாதங்களையும் தீர்த்து வைக்கிறதுல நீதிமன்றங்கள் தங்களுடைய அரசியலமைப்பு கடமையை தான் செய்கிறாங்க. He highlighted the importance of technology as the best tool courts could wield against the inefficiency and opacity in the judicial process and to overcome the procedural barriers to justice. அதாவது டெக்னாலஜியை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக நீதிமன்றங்களுடைய திறத்தன்மையும் அதனுடைய வெளிப்படைத்தன்மையும் வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்றாரு. ஸோ இது மூலமாக மக்களுக்கு நீதி அணுகலிட செயல்பாட்டு தடைகள் ஏற்படுது. ப்ரொசீஜரல் பேரியர்ஸ்னால் செயல்பாட்டு தடைகள். அதை ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அதில் தடைகள் ஏற்படுது. அந்த தடைகளை வந்து நம்மளால் குறைக்க முடியும். Phase 3 of the E-Court project. ஸோ E-Court project ரொம்ப முக்கியம். E-Court project seeks to revolutionize the working of the courts in India by interlinking of all courts across the country. நாட்டினுடைய அனைத்து நீதிமன்றங்களையும் இணைப்பதன் மூலமாக நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்த முடியும். இது வந்து நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளை புரட்சிகரமாக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. செட்டிங் அப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் பேப்பர்லெஸ் கோர்ட், அதாவது காகிதமில்லா நீதிமன்றங்கள். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்குது. அண்ட் செட்டிங் அப் அட்வான்ஸ்டு சேவா கேந்திராஸ். சேவானா சேவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சேவா கேந்திராஸ்னால் மையம். ஸோ சேவா மையங்களை வந்து உருவாக்குறாங்க இன் ஆல் காம்ப்ளெக்ஸஸ். டெக்னாலஜி இஸ் ஆல்சோ பீயிங் யூஸ்டு பை த டாப் கோர்ட் டு மேக் இட் ப்ரெமிசஸ் அண்ட் சர்வீசஸ் டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி. அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களுடைய சேவைகளும் பணிகளும் டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கும் எளிதாக பயன்படுற வகையில் நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம். த கோர்ட் அட் ஆப்ரேஷனலைஸ் ஸ்க்ரீன் ரீடபிள் வெப்சைட்ஸ் அண்ட் கேஸ் ஃபைல்ஸ் டு ரிமூவ் த பேரியர்ஸ் ஃபேஸ்டு பை பிளைண்ட் கம்யூனிட்டி இன் அக்சஸிங் த சர்வீசஸ். ஸ்க்ரீன் ரீட் பண்ணுற மாதிரியான டிவைசஸை நாங்கள் கொண்டு வரோம், வெப்சைட்ஸை கொண்டு வரோம். ஸோ இது மூலமாக அந்த கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களாலையும் இந்த விஷயங்களை அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி இஸ் த பேசிக் திங். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏபிள் ஆக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ரீஜனல் லாங்குவேஜஸ். Court translated 9,423 of its judgment from English to 14 regional languages. 4 of the judgments have been translated to Nepali. ஸோ நேபாளி மொழியில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டார். He was speaking at the Supreme Court's Independence Day celebration hours after Prime Minister Narendra Modi lauded the court in his Redford address to its effort to translate its judgment to regional languages to benefit the common man. ஸோ நீதிமன்றங்களை வழங்கக்கூடிய தீர்ப்புகளை ரீஜனல் லாங்குவேஜஸில் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய அவசியத்தையும் நோக்கத்தையும் குறிப்பிடும் பொழுது இது எவ்வளோ செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அந்த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் 8,977 have been translated to Hindi and followed by தமிழ். பாருங்கள், ஹிந்தி 9,000 ஜட்ஜ்மெண்ட்டு, தமிழ் 2வது இடத்துல இருக்குது 128 ஜட்ஜ்மெண்ட். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். குஜராத் இஸ் கன்வெர்டட் த 3rd spot 86 while Malayalam and Odia share the 4th spot at 50 each. 33 verdicts have been translated to Telugu. இதெல்லாம் வந்து லிஸ்ட்டு. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் இதான் நமக்கு தேவை 2019 so that its judgments could be read and understood by the public in their native regional languages. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட இது வந்து அக்சஸ் டு ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க, நீதிக்கான அணுகல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பு மக்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக சிமிலராக நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அதையும் நம்மளால் நீதிமன்றங்கள் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ இது வந்து அக்சஸ் டு ஜஸ்டிஸை அதிகப்படுத்தும். அண்டு அதுக்கு பெரிய தடையாக இருக்கிறது ரீஜனல் லாங்குவேஜ். ஏன்னா காமனாக வந்து ரீட் பண்ணுறது நம்ம பொதுமக்கள்கிட்ட தானே கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா இது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் டியூரிங் த டென்யூர் ஆஃப் Chief Justice Ranjan Gogoi in mid-2019. Justice Gogoi had given the credit to his successor and then number 2 judge Justice S.A. Bopte of the first mooting the idea of translating the court judgment into the regional language. ஸோ S.A. Bopte அவர்கள் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஸ்கீமுக்கு மூளையை செயல்பட்டுருக்கார். அதாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணியிருக்கார். ஜஸ்டிஸ் போப்டே கண்டினியூட் த எஃபர்ட்ஸ் டியூரிங் ஹிஸ் டென்யூர் அஸ் டாப் ஜட்ஜ் இன்ட்ரோடியூசிங் ஏஐ டூல்ஸ். அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இருக்கும்பொழுது ஏஐ டூல்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஐடியாஸ் வந்து இன்னும் வந்து பிரபலப்படுத்தியிருக்காரு. அது அதிகம் முயற்சி எடுத்திருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஹஸ் டேக்கன் இட் டு நியூ லெவல் பை எக்ஸ்பேண்டிங் த லாங்குவேஜ் பேஸ் இன்க்ரீஸிங் த ஸ்பீட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். புது லாங்குவேஜஸை அதிக லாங்குவேஜஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் இதோட ஸ்பீட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சந்திரசூட் அவர்கள் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. The project includes translating judgment and providing summaries of the court verdicts. தீர்ப்புகளை வந்து மொழிபெயர்க்கிறதும் அண்ட் கோர்ட்டினுடைய தீர்ப்புகளை சம்மரி பண்ணுறது. சம்மரினா ஒரு கிளிம்ஸஸ் கொடுப்பாங்கள்ல, ஒரு 4-5 பேராகிராஃபில் எழுதுவாங்கள்ல. ஸோ முக்கியமான புள்ளிகளை வந்து பேசுகிறதும் பிராந்திய மொழிகளை உருவாக்குறது தான் இதனுடைய திட்டத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று சொன்னோம்ல, இந்தியா சீனா வந்து ஒரு அங்கே பேசினாங்க, கமாண்டர் லெவல் டாக்ஸ் நடந்துச்சு எல்ஏசியில்.
அது ஸ்டேட்மெண்ட்டு ஒரு நாளில் 2 நாளில் வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க லைன் ஆஃப் ஆங்ஷன் கண்ட்ரோலில் நடக்கிற ஈஸ்டர்ன் லடாக்கில் நடந்துச்சு. இதில் வந்து 2 சைடுமே வந்து பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக இன்டெப்த் டிஸ்கஷன் நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனையும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்காங்க. அதான் நடக்கும். இதை பற்றி பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. இது முடிஞ்சு வச்சு பேச்சுவார்த்தை முடிஞ்சு வச்சு பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை பற்றி மறுபடியும் பேசப்படுது. மியான்மர்லேருந்து தப்பிச்சு செல்ல முயற்சித்த 150 ரோஹிங்கியா முஸ்லீம்களை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தானை தலிபான் அவர்கள் வந்து தலிபான் அமைப்பினர் வந்து கைப்பற்றி 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. ஸோ தலிபான்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் கொண்டாட்டத்தை, சின்ன பசங்க கையில் துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து டம்மி துப்பாக்கி தான், டம்மி துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் சிம்பலைசேஷன். ஸோ இது வந்து நாட் அ குட் சைன். ரைட், ஓகே. அது அவங்க ஊர் கேட்டால் மூக்க நாளைக்காதீங்கம்பாங்க. ஸோ இந்தியா வந்து லிட்ரலி வந்து ஆப்கானுக்கு வந்து பேன் மாதிரி தான் வச்சுருக்காங்க. அங்கே உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் கண்டினியூ பண்ணல. அண்டு அங்கே உள்ள யாருக்கும் வீசாவும் கொடுக்கல. பட் வீசாவுக்கான பேன் எங்கேயும் இம்போஸ் பண்ணலை. பட் லிட்ரலி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே மறுக்கப்படுது. ஸோ அடுத்து ஜூன் எக்ஸ்போர்ட்ஸ் டேலி ரைஸ்டு பை 1.4 பில்லியன். நேற்று இதே மாதிரி ட்ரேடை பற்றி கொடுத்துருந்தாங்க. இப்போயும் இந்த எக்ஸ்போர்ட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. இந்தியாஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் may have slipped for the 6th month in a row. குறைஞ்சிருந்தாலும் பட் த ஃபைனல் டர்னி ஆஃப் அவுட்பவுண்ட் ஷிப்மெண்ட்ஸ் ஆஃப் ஜூன் has turned out to be higher than the 8th month low of 32.97 பில்லியன் ரிப்போர்ட்டட் இயர்லியர். அதாவது 8 மாதத்துக்குள்ள கம்மியான அமௌண்ட் பார்த்தோன்னா 32.97 பில்லியன். ஸோ அதை விட அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. as per revised trade data, June's good exports now stand about 1.4 billion higher at 34.35 பில்லியன், driven largely by 1.11 பில்லியன் ரைஸ் இன் பெட்ரோலியம் ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட்ஸ் ரைஸ்னால் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்கள், இதனால தான் வந்து இந்தியா வந்து ஃபாசில் ஃபியூலோட அடாப்ஷனுக்கு, வேர்ல்டு லெவல் அடாப்ஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஏன்னா இந்தியா பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பெட்ரோலியம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு, அந்த ஃபாசில் ஃபியூல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பெட்ரோலியம் ரிஃபைனரியில் இந்தியா ஒன் ஆஃப் த லெஜெண்ட், ஒரு லீடிங்கான ஒரு கம்பெனி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு சில ப்ராடக்ட்ஸும் அடிபடும். ஸோ இது நம்மளுடைய ஒரு கன்சர்னால இந்த ஃபாசில் ஃபியூல் ரிடக்ஷன் அப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, G20 மீட்டிங் அப்போ ஒரு தடவை ஒரு முடிவு வர மாட்டேங்குது, கிளைமேட் சேஞ்சில் யாரும் வந்து ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க, ஒரு பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டிக்கலில் ரீட் பண்ணியிருந்தோம். அப்போ ஃபாசில் ஃபியூலோட ப்ராப்ளம் தான் சொல்லியிருந்தாங்க. அதில் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஃபேஸ்டு எலிமினேஷன் பார்க்கக்கூடாது, ஃபேஸ்டு ரிடக்ஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையோட தான் கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி, பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த ப்ராப்ளம் வந்து அதோட நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். இந்தியாவோட பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸை பாருங்கள். இதனால தான் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்னா ஃபாசில் ஃபியூல்ஸோட அக்செப்டன்ஸை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக டாமினேட் ஆகிடுச்சுன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க அப்படின்னா நம்ம வேறு வழியாக என்ன பண்ணிடலாம்னா வேறு ஏதாவது எக்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். ஃபேஸ்டு எலிமினேஷனுங்கிற வார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க, ஃபேஸ்டு ரிடக்ஷன் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ இது கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. த அப்வேர்ட் ரிவிஷன் ஃபார் ஜூன் நாட் ஓன்லி மீன்ஸ் எ லோயர் 18.7% டிப் இன் ஷிப்மெண்ட்ஸ் தேன் த 22% டிக்ளைன் earlier estimated. இதெல்லாம் வேணாம் நமக்கு. திஸ் இஸ் பிகாஸ் ஏன் குறைஞ்சி, பிகாஸ் த இம்போர்ட் ஃபிகர்ஸ் ரிமைண்ட் விர்ச்சுவலி அன்சேஞ்ச்டு ஃப்ரம் 53.1 பில்லியன் ரிப்போர்ட்டட் இனிஷியலி. Goods trade numbers had seen sharp revision running into billions of dollars through 2020-23, but the first 2 months of this financial year had seen only minor revisions. ரிவிஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது நமக்கு பெருசாக வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை. எது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குன்னு சொல்ல பாருங்கள். இந்த லைனுக்கு வாங்க. There seemed to be recurring delays in reporting some petroleum exports, particularly from units located in special economic zones or SEZ. ஸோ பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் வர்றதில் டிலே வந்து நிறையா இருந்துச்சு, தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பாக வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்லேருந்து வரக்கூடியது. பிட்வீன் ஏப்ரல் அண்ட் ஜூலை பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் ஹவ் டிக்ளைன் 32.5% to $23.67 billion, which official attributing this to the fall in global oil prices rather than lower export. இது நேற்றே பார்த்தோம், எக்ஸ்போர்ட் வால்யூம் எந்த சேஞ்சும் இல்லை, ஆனால் ஆயில் ப்ரைஸோட வேல்யூ குறைஞ்சி போச்சு. அதனால நமக்கு பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் வேல்யூ கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் நமக்கு கிடைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக இந்த பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு எடிட்டோரியல் மாதிரி, இதை ரீட் பண்ணிவிடுங்க. ரோல் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் சயின்ஸ் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க.
நம்ம கண்டிப்பாக ரீட் பண்ணிடணும். மியான்மர் ஜும்டாஸ் எம்டி கஸ்டர், இது மியான்மரில் நடக்கிற பிரச்சனையை பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் ரீட் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ரிலேட்டடான விஷயம். ஒய் இஸ் த காவேரி வாட்டர் ஷேரிங் இஷ்யூ ஃப்ளாரிங் அப், மறுபடியும் இது நம்ம நியூஸில் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். மறுபடியும் வந்து காவேரி வாட்டரோட பிரச்சனை ஏற்பட்டுருக்கு தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு வாரத்தை ரீட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை பெருசாக. அனலைசிங் த கிரைசிஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் போஸ்ட் காலனியல் கண்ட்ரிஸ், இது இம்பார்ட்டண்ட். ஸோ காலனியல் காலத்துக்கு அப்புறம் காலனியலால் காலனி ஆட்சி செய்யப்பட்ட நாடுகளில் டெமோக்ரஸி கிரைசிஸ் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. காலனைசேஷன் டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நம்ம பேப்பர் GS 1 வந்து இருக்குது நம்ம UPSC மெயின்ஸில். ஸோ அதில் இதை கேட்குறது கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. அதை பொதுவாக வந்து இந்த மாதிரி 2-3 சப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது UPSCயோட நார்மலான விஷயம். இதை GS 2ல் டெமோக்ரஸியோட வேல்யூஸை பற்றியும் கேட்கலாம், இல்லை GS 1ல் டெமோக்ரஸியும் காலனியல் கண்ட்ரிஸையும் கனெக்ட் பண்ணி வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட டாமினன்ஸில் GS 1லையும் கேட்கலாம். 2 வாய்ப்பும் இருக்குது. ஸோ எப்படியும் கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் நியூஸ் பேப்பர். கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கு, அது இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சுனால. நம்ம என்ன செய்ய முடியும், என்றைக்கா ஒரு நாள் 2 நாள் கூட தானே போகணும். ஸோ தேங்க்யூ.